எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு சித்திரை முதல் நாள் மகிழ்ச்சியான நாளின் அந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு சித்திரை முதல் நாள் அன்று ஒரு நல்ல தலைப்பில் பட்டிமன்றம் வழங்க வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு அருமையான தலைப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் நல்ல மாற்றத்தை உருவாக்க பெரிதும் தேவை ஆன்மீக வளர்ச்சியா அறிவியல் வளர்ச்சியா? இன்னைக்கு நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு தலைப்பு. ஆன்மீக வளர்ச்சியா அறிவியல் வளர்ச்சியா? காரணம், அறிவியல் இன்னைக்கு நம்மளை என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆன்மீகம்ங்கிற பேர்ல என்ன கூத்து நடந்துகிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால இது ரெண்டையும் சேர்த்து வச்சு எது இந்த நாட்டினுடைய நல்ல மாற்றத்தை தீர்மானிக்குதுன்னு பேசுறதுக்கு 6 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. நல்ல மாற்றம் அப்படின்னா என்ன? மாற்றம் இல்லாட்டி மனித சமுதாயம் வாழவே முடியாது. மனித சமுதாயமே மாற்றத்திலிருந்து தோன்றியதான். இதுல நல்ல மாற்றம்னா என்ன அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம சொல்லி ஆகணும். நல்ல மாற்றம் என்றால் வேற ஒன்றும் இல்லை, ஒருவனுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தால் ஒரு பெரிய கூட்டமே மகிழ்ச்சி அடைஞ்சுன்னா அந்த இடத்துல உண்டானது தான் நல்ல மாற்றம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான். அவங்க அப்பா ஜாதியில ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். நம்ம குரங்கா இருந்தாலும் நம்ம குளத்துல கட்டணும்டாம்பார், குரங்கு குட்டியா இருந்தாலும் நம்ம ஜாதியில கட்டணும்டா அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லுவார். குரங்கா இருந்தாலும் குளத்துல கொல்றான். அப்படிப்பட்ட ஜாதி பிடிமான உள்ளவருடைய மகன் இவன் எந்த ஜாதியை ரொம்ப வெறுக்கிறானோ அந்த ஜாதியில ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டான். யாரான்னு சொன்ன பிற்பாடு அந்த பொண்ணை சொன்னோன்ன அவ்வளவு ஜாலியா இருந்த அவங்க அப்பா அப்படியே மனிதனா இருந்தவர் மிருக நிலைக்கு போயிடுறாரு. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாதுடா, பாத்துக்க, என்னை பத்தி உனக்கு தெரியாது, உன்னை கொன்னு போட்டாலும் போடுவனே ஒழிய அந்த பிள்ளைய கட்டி வைக்க மாட்டேன்டா, இந்த ரேஞ்சுக்கு போயிடும் வீடு. பக்கத்தில் அவன் சொந்த பந்தம்லாம் நாங்க இருக்கோம் மாமா, அந்த பொண்ணை அவன் கட்டிட்டு வந்துருவானான்னு பார்ப்பான். இப்படி சொல்ல 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 சொல்லதான் அவனுக்கு அந்த பொண்ணு மேல ரொம்ப பிரியம் அதிகமாயிட்டே இருக்கான். நான் கட்டி கொண்டு வந்து அந்த பிள்ளையோட வாழ்றனா இல்லையான்னு பாருன்ட்டு அவன் மனசுல உறுதி எடுத்துருவான். எடுத்து எப்படியோ போய் கல்யாணத்தை பண்ணிட்டான். வீடு நரகம் மாதிரி இருக்கு. யார்? அந்த பையன் வீடு. பொண்ணு வீடு அதுக்கு மேல. என் பிள்ளைய என்ன பண்ண போறாங்களோ, படாதி பயல்களாச்சே, கட்டிட்டு போயிட்டாங்கன்ட்டு பொண்ணு வீட்டில் அதுக்கு மேல வேதனைப்பட்டுட்டு உட்காந்துருக்கான். இவ்வளவு நடந்து ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப சொல்றாங்க, உன் மகனுக்கு பிள்ளை பிறந்திருக்கியா? ஆமா. அவனே வேணான்ட்டேன், அவனுக்கு ஒரு பிள்ளையாக்க. டக்குன்னு போன் ஆன் பண்றாரு. வாட்ஸ்அப்ல பேரன் படம் அனுப்பிச்சு விட்டுருக்கான். எவனோ என் பேரனா என்னைய மாதிரியே இருக்கானே, இறங்குறான் பாரு அப்படியே லைட்டா, என்னைய மாதிரியே இருக்கான். ரோசத்துக்கு பிறந்தவன்ல அப்படித்தான் இருப்பான். பார்க்கணுங்கிற ஆசை மனசுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி ஆகுது. வெளியே சொல்ல முடியல. கௌரவம் லைட்டா மனைவிட்ட நைட்டு பிட்ட போடுறேன். பேரப்பிள்ளைய பார்த்தியாடி? உனக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேங்க. உனக்கு தான் முதல்ல அனுப்புனாங்களா? ஆமா, நான் உன்கிட்ட காட்டுறதா வேணாமான்னு பயந்து பயந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே பார்த்துட்டியா? பார்க்கணும் போல ஆசையா இருக்குடி
அப்படின்னு சொல்ற நேரத்தில் 2 பேரும் ஒரு நாள் முடிவு பண்ணிடுறாங்க, பிள்ளைய வீட்டுக்கு கூட்டி வந்துடலாம். என்னடா ஜாதி, எனக்கு என் பிள்ளை என் ரத்தம் தாண்டா முக்கியம், ஜாதி ரத்தத்தில் ஜாதி கிடையாது, என் பிள்ளை எனக்கு இல்லாம நான் இனிமே வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறேன் அப்படின்னு அந்த தாயும் தகப்பனும் போய் அந்த பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த கூட்டமா உட்கார்ந்து அந்த பேர பிள்ளைய அவங்க அப்பாவும் அம்மாவும் முத்தம் கொடுத்து கொஞ்சிறாங்க பார். இதுதான் நல்ல மாற்றம். இதுக்கு பேர் தான் மாற்றம். இந்த நல்ல மாற்றம் உருவாகிறதுக்கு ஆன்மீகம் வளர்ச்சி அடைஞ்சா போதுமா, இல்ல அறிவியல் வளர்ச்சி வேணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எதை பார்த்தாலும் காவேரி மாதிரியே தெரியுது. பிரச்சனை அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வீட்டில் தன்னுடைய ஒய்ஃபை ஒருத்தன் கூப்பிடுறான், அந்த பிள்ளை பேர் காவேரி. காவேரி தாகமா இருக்கு பாம்பு, தண்ணி கொடு அப்படின்னு. காவேரியிலேயே தண்ணி இல்லை, என்கிட்ட ஏன் வந்து கேட்குற அப்படின்னு. உனக்கு எந்த நேரத்தில் காவேரின்னு பேர் வச்சானோ கூப்பிட்ட நேரத்தில் உடனே வந்து தொலைவும் மாட்டேங்கிற, சொல்றதையும் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சண்டை வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவேரி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பின்னி பிணைஞ்ச ஒரு ஆறு தெரியுமா? டே அப்பா, சினிமா பாட்டுகள் எடுத்துக்கங்க, காவேரின்னு வர்ற பாட்டு எம்புட்டு இருக்கு தெரியுமா? சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி, கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி, காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி, கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. காவேரி கரை ஓரத்திலே ஏலாலம்பலேலா, கூவாத குயில் கூவுதடி ஏலாலம்பலேலா, வயசு வந்த பொண்ண பாரு ஏலாலம்பலேலா அப்படின்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச காவேரி பாட்டு. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் சுகம் இருக்கு, பஞ்சவர்ண கிளி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினிலே நினைவு இருக்கு, நெருங்கி வந்தால் உறவு இருக்கு. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூ இருக்கு. காவேரி நம்ம வாழ்க்கையில அவ்வளவு பின்னி பிணைஞ்ச ஒரு ஆறு. ஆனா இந்த காவேரி ஆற்றை பற்றி ஒரு பொங்கல் திருவிழா அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காவேரியை பத்தி ஒரு கவிதை எழுதுறார். அற்புதமான கவிதை. குடகு மலையில் பிறந்த காவேரி பெண்ணே, நடந்து வந்தாய், அழகாக நடந்து வந்தாய், கர்நாடகத்தான் உன்னை அணை என்றான், நீ கற்பு நிறை தவறாதவள், கர்நாடகத்தானின் கையணையில் கட்டுப்படாமல் உன் காதலன் கரிகாலன் கல்லணையில் அணை என்றான், வந்து நீ அணைத்து கொண்டாய். கல்லணையில் கரிகாலனை அணைத்த நீ வேகமாக வந்து கடலில் என்னை கலக்க விடாதே என்று பூம்புகாரில் புகார் கூறி பெருக வாழ்ந்தாயே, நீதான் காவேரி. புகுந்த இடத்திற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பது காவேரி மட்டுமல்ல, பெண்ணும் தான் அப்படின்னு ஒரு கவிதை எழுதினார். என்ன அழகான ஒரு கவிதை பாருங்க. கர்நாடகத்தான் அணை என்றான், கற்பு நிறை தவறாத காவேரி கர்நாடகத்தானின் கையணையை தாண்டி கல்லணையில் கரிகாலன் காதலனை சந்தித்து அவனை அணைத்து கொண்டாள். என்ன ஒரு காவேரி பிரச்சனைய அந்த காலத்திலே எப்படி சிந்தித்து கடலில் என்னை கலக்க விடாதே என்று பூம்புகாரில் புகார் கூறி பெருக வாழ்ந்த காவேரியே நீ வாழ்க. பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை சேர்ப்பது காவேரி மட்டுமல்ல, பெண்ணும் தானே. என்ன அழகான ஒரு கவிதை. ஆனா இன்னைக்கு ஆன்மீக வளர்ச்சியா அறிவியல் வளர்ச்சியா பேசணும். அன்பு, பாசம், கருணை இதை உருவாக்கி தருவது எது? நல்ல ஆன்மீக பெரியார்கள் சொன்ன சிந்தனை. அதே நேரத்தில் அதை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? பசிக்குது பசிக்குதுன்னு ஒருத்தன் வந்து கத்துறான், அவனை போய் பசிக்குதா, இறைவன் உன்னை காப்பாற்றுவார். இட்லியை இறைவன் அவர் வழங்குவார், ஏன் பதறுகிறாய்? இட்லி இறைவன் தருவார். ஐயோ செத்துருவையா, அதான் கடவுள் தருவார்னு சொல்றேன், ஏன் கத்துற அப்படின்னா அவனுக்கு எங்கேயா இருக்காரு அந்த ஆளு, மோளை இட்லியை கொண்டு வர சொல்லியான்னு கத்துவான். பசிக்கிறவனுக்கு இட்லி கொடுக்கணும். அந்த நேரத்தில் அவனுக்கு அழகான வார்த்தைகளோ நல்ல சிந்தனைகளோ அந்த நேரத்தில் தேவைப்படாது.
அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற இட்லியை தயார் செய்யறது எது? அதுதான் சயின்ஸ். பசிக்கிறவனுக்கு இட்லியை குடுறாங்கிறது எது? சயின்ஸ். பசிக்கிறவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் சொல்றான்னு சொல்றது எது? ஆன்மீகம். எது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் நாட்டில் நல்ல மாற்றத்தை உண்டாக்க அப்படின்னு? தண்ணி வேணும்னு ஒருத்தன் தாகமா ஒருத்தன் கிடக்குறான், தண்ணி வேணும் ரொம்ப தாகமா இருக்கு, அந்த பாருங்க ஒரு டேங்க்ல வச்சுக்கிட்டு ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்கிறான், அங்க ஒருத்தன் உட்காந்துட்டு அவன் மட்டும் அந்த தண்ணியை புடிச்சு புடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கான், நான் போனோன்னா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கயா, தண்ணி புடிச்சு கொடுங்க அப்படின்னு கத்துனான். ஒரு ஆள் வந்தாரு, தண்ணி வேணும் அவ்வளவுதானே, தண்ணி பிடித்து தாருங்கள் அப்படின்னு சொல்ற. ஆனால் இந்த வார்த்தையில எனக்கு இந்த பிடித்து அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அதனால இந்த அர்த்தத்தை நான் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட கொடுத்து பிடித்து என்றால் என்ன அப்படின்னு ஒரு 3 மாசத்துக்குள்ள எனக்கு விளக்கம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன்டா அப்படின்னா, யோ தாகத்துல செத்துக்கிட்டு இருக்கேன், வார்த்தைக்கு போய் விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நீ சொன்ன வார்த்தை என்ன? தண்ணீர் பிடித்து தாருங்கள். பிடித்துங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கியா, காலை பிடிக்கிறதும் பிடிக்கிறதுதான், கோட்டையை பிடிக்கிறதும் பிடிக்கிறதுதான். அதனால பிடித்துங்கிறதுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. அதனால அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு தண்ணி தரேங்கிறேன். இன்னொருத்தர் வந்தாரு, அறிவாளிக்கு பிறந்த அறிவாளி, உனக்கு தண்ணி வேணும் அவ்வளவுதானே, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன், அது தீர்ப்பு வர்றப்ப கண்டிப்பா அவனு ஐயா செத்துருவேன்டா, தீர்ப்பு வர்றதுக்குள்ள ஏற்கனவே 3500 கேஸ் பெண்டிங்ல இருக்கு, எனக்கு தண்ணி கொடுக்கிற கேஸத்தானே இனிமே விசாரிக்க போறாங்க அப்படின்னு அவன் கதறான். இன்னொரு ஆள் வந்தாரு, தண்ணி தானே வேணும், டேங்க்ல வச்சுக்கிட்டு அவன் பாரு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான், வாங்கடா அப்படின்னு தெருவில் இருக்கவனை பூரா திரட்டி கொண்டு போய் அந்த கேன் தண்ணி எங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம்டா அப்படின்னு உட்காந்து அதுக்காக அந்த தண்ணி கொடுக்கறதுக்காக போராடுறான் பார், அவன் தான் சரியான ஆள். கோர்ட்ல கேஸ் போட்டவன், இந்த வார்த்தைக்கு விளக்கம் கேட்கிறவன், இவன் பூரா நம்மளை தாகத்துல கடந்து சாகடிக்கணும்னே முடிவு பண்ணியிருக்கான். ஆனால் தாகத்திற்கு தேவையான தண்ணீருக்கு போராடாமல் மனிதன் எந்த விஷயத்தையும் பெற்றதாக சரித்திரம் இல்லை. வெயிலோடு போராடினான், வீட்டை கட்டினான், நீரோடு போராடினான், அணையை கட்டினான். வெயிலோடு போராடினான், வீட்டை கட்டினான், நீரோடு போராடினான், அணையை கட்டினான். அதுபோல ஒரு மனிதன் இருளோடு போராடினான், மின்சாரத்தை கண்டுபிடித்தான். போராடி போராடிதான் ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் மனிதன் உருவாக்கி தந்திருக்கிறான். போராடுவதுதான் சரியான முறை. காரணம், இன்னைக்கு ஒரு சில பேர் சொல்றாங்க போராட்டம்லாம் நடத்தக்கூடாது. யாரு சொல்றான்னு இப்ப குரலை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. போராட்டம்லாம் நடத்தக்கூடாது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் இன்னைக்கு அவங்களுக்கு சொல்றேன், இந்தியாவுக்கு சுதந்திரமே போராடித்தான் பெறப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். காந்தி போய் அவங்கள்ட்ட சுதந்திரம் கொடுங்க கொடுங்கன்னு கெஞ்சல, தண்டி யாத்திரை நடந்தார், உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார், வெள்ளைக்காரர்களுடைய அந்த பொருள்களை பொது இடத்துல போட்டு எரித்து வெள்ளைக்காரர்களுடைய பொருள்களை எரிக்கும் போராட்டம் நடத்தினார். போராடி பெற்றதுதான் சுதந்திரம். அதுபோல தமிழனுக்கு தண்ணீருக்கு கூட இன்று போராட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மாற்றத்தை நமக்கு கொண்டு வருவது ஆன்மீக வளர்ச்சியா அறிவியல் வளர்ச்சியா யோசிச்சு பார்க்கணும். அற்புதமா இன்னைக்கு பேசுறதுக்கு 6 பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. முதலாவதாக நாட்டில் நல்ல மாற்றத்தை உருவாக்குவது ஆன்மீக வளர்ச்சியா அறிவியல் வளர்ச்சியா என்ற அணியில் ஆன்மீக வளர்ச்சி தான் என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்களுடைய பலத்த கரவொலியோடு டாக்டர் ராஜமூர்த்தி. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எதற்காக சகோதர சகோதரிகளே சொன்னேன் என்று சொன்னால், இந்த 2 சொற்கள் தான் அமெரிக்காவிலே சிகாகோவிலே நடந்த ஆன்மீக மாநாட்டிலே விவேகானந்தர் சொன்ன பொழுது எழுந்த கரவொலி அடங்க நீண்ட நேரம் ஆயிற்றாம். அதுதான் இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு ஆன்மீகவாதியினுடைய நேயம், மானுட நேயம்.
வரவங்கெல்லாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொன்ன பொழுது விவேகானந்தர் போய் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று ஆரம்பித்த பொழுது ஆஹா, இப்படி ஒரு மகான் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறாரா, உலகில் உள்ள அனைவரையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னானே கணியன் பூங்குன்றன், அதனை வழிமொழியக்கூடிய வகையிலே விவேகானந்தர் அன்றைக்கு சொன்னார். கைத்தட்டல் பிறந்தது. அப்படி இரண்டு சொற்களாக சொல்லாமல் அதை ஒரே சொல்லாக உடன்பிறப்பே என்று அழைத்தார் பாருங்கள் கலைஞர். அங்கதான் கலைஞர் இருக்கார். எவ்வளவு பேர் கடிதம் எழுதினாங்க, தம்பிக்குன்னு அண்ணா எழுதினார், நண்பனுக்குன்னு எழுதினாங்க. ஆனால் பாருங்க, அது குறிப்பிட்ட ஒரு பகுதியை தான் சுட்டிக்காட்டும். ஆனால் உடன்பிறப்பே என்று சொன்னால் தம்பியையும் குறிக்கும், அண்ணனையும் குறிக்கும், ஆணையும் பிரிக்கும், பெண்ணையும் குறிக்கும், யாரையும் குறிக்கும். அதுதான் நம்முடைய கலைஞர். என்னை பொறுத்தவரையில் அவருக்கு கூட ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதி தான். நடுவர் அவர்களே, அவர் வெறும் உடன்பிறப்பேன்னு சொல்ல மாட்டார். என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அந்த அடைமொழியோட சொன்னாதான் அந்த வார்த்தைக்கே அழகு. எதிரணி தலைவர் தனபால் அண்ணன் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தார். ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். வாயில் அப்படியே ரொம்ப முணுமுணுத்துட்டே இருந்தார். என்னையான்னு கேட்டேன். எங்க அணி எப்படியாவது ஜெயிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அறிவியல் வந்து இங்க பேச வந்திருக்கிறாரு. ஐயா கூட இப்ப பேசினாங்க காவிரியை பத்தி. எனக்கு பிடிச்ச பாட்டு, ஆடியில பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி, வாடியம்மா எங்களுக்கு வழித்துணையாக, என்னை வாழ வைக்க வேண்டும் அம்மா சுமங்கலியாக. அருமையான பாட்டு. உங்களுடைய அறிவியல் அணைக்கட்டுகளை கட்டியது, நீர் தேக்கங்களை உண்டாக்கியது. ஆனால் இன்றைக்கு தண்ணீரை பங்கிட்டு கொடுப்பதற்கு அறிவியல் அறிவு முக்கியமல்ல, ஆன்மீக சிந்தனை, பரந்த மனப்பான்மை, ஒருமைப்பாட்டு எண்ணம் வேண்டும். அது எங்கள் ஆன்மீக உள்ளம் இருந்தால்தான் கர்நாடகாரன் அங்க இருக்கக்கூடிய தமிழனும் இந்தியன் தான் என்கின்ற நோக்கத்திலே நமக்கு தருவானே தவிர அறிவினால் ஒரு நாளும் தரமாட்டான். இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய அறிவியல் எவ்வளவோ ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கிறது. பீரங்கிகள் தான், ஏவுகணைகள் தான், AK-47 ஒன்னு சொல்றான். பாத்தீங்கன்னா பெரிய விஐபி பின்னாடி அது தீட்டு போவாங்க, ஓடுவாங்க. ஒரு ரவுண்ட் பிடிச்சு கட்ட 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 அடிச்சான்னு வச்சுங்க, நூற்றுக்கணக்கான பேரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துல நூற்றுக்கணக்கான பேரை க்ளோஸ் பண்ணலாம் கட 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 கடன்னு. உங்களுடைய அறிவியல், நான் கேட்கிறேன், அதே அறிவியல் மீண்டும் ஒரு புத்தனை, மீண்டும் ஒரு இயேசுவை, மீண்டும் ஒரு காந்தியை, மீண்டும் ஒரு வள்ளலாரை இந்த உலகத்தில் உருவாக்க முடியுமாயா? நினைச்சு பாருங்கய்யா. அதுதான் எங்களுடைய ஆன்மீகம். இன்றைக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. உலகத்துல தனபாலு ஒரு வீட்டுல போய் 2 பேர் தண்ணி கேட்கிறான். ஒரு செம்பு தண்ணி கொடுக்குறாங்க. தாகத்துக்கு தண்ணி கேட்டேன் ஒருத்தன். அவன் வாங்கி அந்த ஒரு செம்பையும் முழுசா குடிச்சதா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை. அவன் குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கவனுக்கு நீ கொஞ்சம் குடி அப்படின்னு கொடுக்குறான். பாத்தீங்களா? இந்த மன சிந்தனை இருந்தாலே போதும், காவேரி பிரச்சனை சீர்ந்துரும்டா. ஒரு செம்பு தண்ணியை கூட தான் பக்கத்தில் இருக்கவன் குடிக்கணும்னு நினைக்கிறான். பாத்தீங்களா? இந்த நினைப்பு இருந்தாலே போதும், காவேரி தானா தமிழ்நாட்டுக்கு வந்துடும். நான் +2 படிக்கும் போது எனக்கு இருந்த பிசிக்ஸ் போர்ஷனே வேற, சிலபஸே வேற. இப்ப வரக்கூடிய மாணவர்கள் கேட்கிறேன், எங்களுக்கு அந்த போர்ஷன்லாம் கிடையாது சார், இப்பெல்லாம் வேற எல்லாம் மாத்திட்டாங்கன்றான். எதிர்காலத்தில் இன்னும் பாடத்திட்டங்கள் மாறும். இவைகள் எல்லாம் மாறக்கூடியவைகள். உங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் மாறக்கூடியவர்கள் தான். ஆனா பைபிளையோ, குரானையோ, திருக்குறளையோ, பகவத்கீதையோ யாராவது மாற்றி எழுத முடியுமா? இது சரியில்லை, இதை மாற்றி எழுதுவோம் என்று செய்ய முடியுமா? முடியவே முடியாது தனபால் அண்ணன். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் காட்டி இருக்கக்கூடியது உயர்ந்த நெறிகள், உயர்ந்த பண்புகள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு பாதை அமைத்து தந்திருக்கிறார்கள். ராஜபாட்டை, ஒரு பக்கம் அறிவு, இன்னொரு பக்கம் அன்பு, அதன் நடுவிலே நட என்கின்ற ஒரு ராஜபாட்டை அமைத்து தந்தவர்கள் அந்த மகான்கள். நல்லா நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு நீங்க ஐசக் நியூட்டன் தெரியும்? தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்டத்தட்ட 1000 கண்டுபிடிப்புகள் மேல கண்டுபிடிச்சவங்க. மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, தெரியாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 20ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய அறிஞன், எத்தனை மக்களுக்கு தெரியும்? ஆனா இயேசுநாதர் சொல்லுங்க, சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், உலக இரட்சகர் என்று அவரை சொல்வார்கள். காந்தியை சொல்லுங்க, ஆஹா, மத ஒற்றுமைக்காக நெஞ்சிலே துப்பாக்கி குண்டுகளை
தாங்கி இறக்கின்ற திருவாயில் கூட ஹே ராம் என்று சொல்லிக்கொண்டு அஹிம்சையை போதித்து இறந்தார் என்று புத்தரை சொல்லுங்கள். ஆகா, ஆசியாவின் ஜோதி. இவர்களெல்லாம் உலகிற்கு ஒளி காட்ட வந்த ஞானிகள். அவர்கள் போதித்திருக்கக்கூடிய ஆன்மீகம் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு என்ன மன அழுத்தத்தில் செத்துக்கிட்டு இருக்கான். உங்க அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிக்குதியா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எவ்வளவு கண்டுபிடித்திருக்கிறதோ அதற்கு ஏற்ப துன்பங்களையும் அழிவுகளையும் தந்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. உதாரணத்துக்கு ஒரு செல்போன் இருக்குன்னா இதனால பயனும் உண்டு, யூஸ்ஃபுல் தான். ஆனா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு கல்லூரி மாணவர் கெட்டு போறான், அதை பார்க்க கூடாத பார்க்கறான். உங்களுடைய அறிவியல் ஆக்கத்தை தந்தாலும் கூட அழிவையும் தந்து கொடுக்கிறது. ஆனா ஆன்மீகம் என்பது நிச்சயமா ஒரு நாள் அழிவை தராது. ஒரு சின்ன கதை சொல்லணும்னா, ஒருத்தன் கோடி கோடியா சம்பாரிச்சாங்க. அறிவை பயன்படுத்தி, மூளையை பயன்படுத்தி, உழைப்பை பயன்படுத்தி கோடான கோடி சொத்துக்களை சேர்த்தான். நலபுலன்கள் வாங்கி போட்டா, அடுக்குமாடி கட்டடங்கள் சொன்னா பிசினஸ்ல ஓஹோன்னு கப்பல் வரை விமானங்கள் வரை வாங்கி விட்டானாம். இறுதி காலம் வந்து விட்டது. இறுதி காலம்னா மரண காலம். யமன் வந்து விட்டான் அழைத்து போவதற்கு. யாருன்னு கேட்கிறான். நான் தாண்டா யமன், உன்னை அழைச்சு போறதுக்கு வந்திருக்கேன், உனக்கு விதிக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டதுன்னு சொன்ன கதறான். ஐயோ, என்ன அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கியா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து அதை அனுபவிக்காமே இருக்கேன். வாழ்க்கையில அப்படியே இருக்கு. ஏகப்பட்ட செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. நிறைய பேர்ட்ட பணத்தை கொடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் வாங்க வேண்டி இருக்கு. நீ இப்ப திடீர்னு வந்து கூப்பிட்டா நான் எப்படி வருதுன்னா, இந்த பாரு, வாய்தா வாங்கறதுக்கு உங்க ஊர் நீதிமன்றம் மாதிரிலாம் இது கிடையாது. இல்ல சம்திங் கொடுத்துட்டு வராம போறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் இது கிடையாது. நான் தூக்குனதுதான். நேரம் குறிச்சா மாறவே மாறாது, கிளம்புனா. அவன் கதறான், ஐயோன்னு அவன் வந்து புலம்புறான். இந்த யமனுக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா இப்படி புலம்புறான்? 6 மாசம்ன்றான், 1 மாசம்ன்றான், 15 நாள் முடியவே முடியாது. நீ இப்படி கெஞ்சி கேட்கறதுனால ஒரு 2 நிமிஷம் உனக்கு தரேன், அதுல ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். உடனே என்ன தெரியுமா செஞ்சான்? மேஜையில இருந்த ஒரு பேப்பரை கிழிச்சான். சர்ன்னு கிழிச்சிட்டு அதுல எழுதுறான், கோடி கோடியாக சொத்து சேர்த்தேன், வாழ்நாள் முழுவதும் ஓடி ஆடி அங்கு இங்கு ஏகப்பட்டதை சேர்த்து வச்சேன். அந்த கோடியான சொத்துக்களால் என்னால் 2 மணி நேரத்தை கூட விலைக்கு வாங்க முடியவில்லை. கெஞ்சி கூத்தாடி 2 நிமிடத்தை தான் வாங்க முடிந்தது. ஆகவே வாழுகின்ற காலத்திலேயே மகிழ்ச்சியாக வாழுங்கள், பிறருக்கு நன்மையை செய்யுங்கள் என்று சொல்லி எழுதி வைத்தானா. கலைஞரை பற்றி ஒரு செய்தி. ராமானுஜரை பற்றி தொடர் எழுதுகிறார். ஏன் தெரியுமா? ராமானுஜரை பற்றி ஏன் கலைஞர் தொடர் எழுதுகிறார்? பல பேர் கிண்டல் அடிச்சான். ஒரு நாத்தியவாதி ராமானுஜரை பற்றி தொடர் எழுதுவதா என்று. தாழ்த்தப்பட்ட மக்களையும் திருக்குலத்தார் என்று சொல்லி கோயிலுக்குள்ளே அனுமதி வேண்டி போராடியவர் ராமானுஜர். திராவிட வேதம் என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபதத்தை வடக்கிலே இருக்கக்கூடிய வைணவ தலங்களிலும் ஒழிக்க விட்ட பெருமை ராமானுஜரை சாரும். இன்னும் சொல்ல போனால் இந்த ராமானுஜர் ஓம் நமோ நாராயணா என்கின்ற 8 எழுத்து மந்திரத்தினுடைய உபன்யாசத்தை, அதனுடைய விளக்கத்தை கேட்பதற்காக திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் சொல்லுகிறார். திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் சொல்லுகிறார், நான் சொல்லக்கூடிய விளக்கத்தை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிவிட்டால் நீ நரகம் பூவாய் என்று சொல்லிவிட்டு நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தினுடைய உட்பொருளை சொல்லுகிறார். சொன்னவுடன் ராமானுஜர் அதை உள்வாங்கிக் கொண்டு வந்து திருக்கோஷ்டியூர் கோயில் மதில் மேல் ஏறிக்கொண்டு ஊர் மக்களை எல்லாம் அழைத்து அதனுடைய விளக்கத்தை சொன்னாராம். அப்போ வந்து திருக்கோஷ்டியூர் நம்பி சாபம் விடுறார். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ நரகம் புகுவாய் என்று சொன்னேன், உனக்கு நரகம் தான் கிடைக்கும் என்று சொன்னபோது அவர் சொன்னாராம், நான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்லை, இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரும் சொர்க்கம் போனால் போதும் என்று சொன்னாரே ராமானுஜர். அதுதாங்க உயர்ந்த ஆன்மீக எண்ணம். ஆகவே நடுவர் அவர்களே, ஆன்மீகம் ஒன்றே நிச்சயமான மாற்றத்தை தரும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீகம் ஒன்றுதான் மாறாதது, அறிவியலுடைய தத்துவங்கள் எல்லாம் மாறிவிடும். அருமையான ஒரு பாதைக்கு விவாதத்தை கொண்டு போயிட்டார். திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு வரியை உங்களால் மாற்ற முடியுமா? ஆனால் அறிவியலில் இருக்கக்கூடிய தனிமங்கள் 103 இருந்து 106 ஆகி 108 ஆகி 110 வரைக்கும் போயிருச்சு. அறிவியல் மாறுது. ஆனால் திருக்குறள் 1330 என்ற எண்ணை இதுவரைக்கும் யாராலும் மாற்ற முடியாது. அது எழுதி வைக்கப்பட்ட உண்மை, நிரந்தரமானது ஆன்மீகம்னு ரொம்ப அழகா சொன்னார் டாக்டர் ராஜமூர்த்தி. அதுக்கு பதில் சொல்லணும், வாங்க கடலூர் தனியை வேல் அறிவியல் வளர்ச்சியே அப்படிங்கிற அணிக்கு பேச வர்றார். டாக்டர் ராஜமூர்த்தி சரிதானே நடுவர் அவர்களே? ஆமா.
இந்தியாவிலேயே புகழ்பெற்ற மருத்துவ கல்லூரியான மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சு தினசரி பேஷண்ட்டை சந்திச்சு மாத்திரை மருந்துன்னு கொடுத்து அந்த இன்ஜெக்ஷன் ஒன்னு போடும்போது ஊசி நுனி இருக்கும் பாருங்க நடுவர் அவர்களே, அந்த ஊசி நுனியை கூட கொடுத்தது எங்களுடைய அறிவியல் வளர்ச்சி. அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்து ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சின்னு அவரைத்தான் சொல்லிட்டு இருக்கியா? வாஸ்தவம் தான். பின்ன அவரை தேடி வர்ற நோயாளிகளை எல்லாம் பார்த்து, என்னப்பா உடம்பு வலிக்குதா, காய்ச்சலா, 3 நாளா கையாலாம் ஒரே அசதிங்க டாக்டர், எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, பசியே இல்லை. இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இறைவனை போய் இரவு முழுவதும் பிரார்த்தனை செய், உனக்கு காய்ச்சல் சரியா போயிடும் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் கேட்கல, அவரு கேட்கிறாரு, நான் சொல்றேன், அவ்வளவு. நாளையில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட்டுட்டு டாக்டர் ராஜமூர்த்தி அவர்களை ஸ்ரீ ராஜமூர்த்தி ஆனந்தான் ஒரு போர்டை போட்டு கூட என் நண்பர் சங்கரியும் சகோதரி பிருந்தாவி சிஷ்ய கோடிகளா சேர்த்துக்கிட்டு திருவங்காடுல ஒரு ஆசிரமத்தை வச்சு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஏயா அவர் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? ஆனந்தான்னு ஒரு பேரை சேர்த்தாலே அங்க பிரச்சனை உருவாகுதுன்னு அர்த்தம். என்ன பேச்சு? பைபிள், குரான், பகவத்கீதை ஏன் எங்களுக்கெல்லாம் தெரியாதா? நாங்க என்ன சொல்றோம்னா, பைபிளையும் குரானையும் பகவத்கீதையும் எந்நேரமும் கையிலே வச்சிருக்க முடியாதுயா. ஆண்ட்ராய்டு போனு வந்துருச்சு. பைபிள் 11 MB தான், குரான் 88 MB தான், பகவத்கீதை 100 MB தான். ஆண்ட்ராய்டு போன்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீ உன் வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம்னு அறிவியல் வளர்ச்சி உங்க கையிலேயே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எந்த ஒரு செயலையும் அறிவை கொண்டு யோசித்து செய்வது எல்லாமே அறிவியல் தான். நடுவர்களே, ராமானுஜரை பத்தி அழகா சொன்னாரு தலைவர் கலைஞர் அவர்கள். எழுதிய வசனங்கள்லாம் சொன்னாரு, ஏத்துக்கிறோம். எல்லாரும் ராமானுஜரா ஆயிட முடியுமா அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு திரைப்பட வசனம் வரும், கடவுள் இருக்காரு அப்படிங்கிறவனை நம்பு, கடவுள் இல்லன்னு சொல்றான் பாரு அவனை கூட நம்பு, நான் தான் கடவுள்னு சொல்றான் பாரு அவனை மட்டும் நம்பவே நம்பாதன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க நடுவர்களே, டிசம்பர் 6 வந்துச்சுன்னா பாபர் மசூதி இடிப்பு தினம். இந்தியா முழுக்க பரபரப்பு தொத்திக்கும். எல்லா இடத்திலும் பாம்பு ஸ்குவாட வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எங்க எப்போ எந்த அசம்பாவிதம் நிகழுமோ அப்படின்னு. மதம் மனிதர்களை பிரித்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு முடிவு மட்டும் எல்லாம் எடுத்தா போதுங்க, பாபர் மசூதியை விட ராமர் கோயிலை விட அங்க ஒரு லைப்ரரியை கட்டி சாதி மதம் இனங்களை கடந்து எல்லா மாணவர்களும் படிச்சு பயன்பெற மாதிரி அங்க ஒரு நூலகம் இருந்துச்சுன்னா பிரச்சனை வருமா நடுவர் அவர்களே? சொல்லுங்க நடுவர்களே. எதிரணி நல்ல யோசனையா இருக்கு ஐயா, எல்லாத்துக்கும் பொதுவான இடமா அது மாறிடுமே. நல்ல யோசனையா இருக்கு நடுவர் அவர்களே. எதிரணிக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன், பகுத்தறிவு பேசுற நாங்க எப்பவுமே எந்த மசூதியும் எந்த கோவிலையும் இடித்ததாக வரலாறே கிடையாது. ஆன்மீகத்தை உயர்த்தி பிடிக்கின்ற நீங்கள் தான் மசூதிகளையும் கோவில்களையும் இடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மாடி மேல மாடி, ஓட்டுறதுக்கு ஒரு கார் ஆடி, கூட 4 ஃபேர் லேடி, இத வச்சிருக்கணும் தான் நடுவர்களே இந்த காலத்துல துறவி. இன்னொரு தடவை சொல்லு. மாடி மேல மாடி, ஓட்டுறதுக்கு ஒரு கார் ஆடி, கூட 4 ஃபேர் லேடி, இத வச்சிருக்கணும் நடுவர்களே இந்த காலத்துல துறவி. இதை ஆதரிப்பதற்கு ஒரு மோடி, அதையும் சேர்த்திரியா? பல மோடியே இருக்காங்க, நான் எந்த மோடியை சொன்னேன் நீங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா நடுவர்களே, லலித் மோடி நீரவ் மோடின்னு எத்தனையோ மோடி வந்துட்டாங்க இந்த நாட்டுல. இவர்களால் ஆன்மீகம் வளர்ச்சி அடையுதோ இல்லையோ, அவன் வச்சிருக்கிற ஆசிரமங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தனுக்கும் கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கான். சமீபத்துல தான் நடுவர்களே யூடியூப்ல பார்த்தேன், ஒரு சிடி எவ்வளவு விலை இருக்கும்? 10 ரூபா 12 ரூபா. அந்த சிடி எடுத்துன்னு போயிட்டு ஒரு பொம்பளை கையில ஒருத்தர் கொடுக்கிறார். அந்த பெண்மணி கையில கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு, நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, கடலூர் மாவட்டத்தில் இருக்கேன், நெய்வேலி எனக்கு பக்கத்துல தான் இருக்கு, ஹை வோல்டேஜ் மின்சாரம் வந்தா கூட அவ்வளவு சாக்கடிக்காது. 12 ரூபா சீடியில எங்க இருந்தா உங்களுக்கு அம்புட்டு சாக்கடிக்குது?
ஆன்மீகத்தின் பேரால் மோசடிகள் நடந்துட்டு இருக்கு நடுவர்கள் இந்த நாட்டுல. மறுக்க முடியுமா அவங்களால? என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு சொல்றது எல்லாம் கிருஷ்ணரு, முருகரு, ராமரு எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு என்ன வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள் என்னன்றதான் நீங்க எங்களுக்கு சொல்லணும். கடவுளுக்கு நீங்க எதுக்கு போர்டு பிடிக்கிறீங்க? கடவுள் யாருன்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏதோ கடவுளுக்கு இவங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வந்து நான் கடவுள்கிட்ட கூட்டு போறேன், நான் தான் கடவுளுக்கு போறதுக்கு வழி. காலரான ஒரு நோய் வந்துச்சு, ஏதோ சாமி குத்தம் ஆகி போயிடுச்சு, ஊர்ல இருக்கிறவெல்லாம் செத்து ஒழிகிறான்னு ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. டேய், சாமி குத்தத்தினால நீங்க சாகலடா, விப்ரியோ காலரா அப்படிங்கிற வைரஸால நீங்க சாகறீங்கடான்னு அறிவியல் வளர்ச்சி மூலம் எப்ப கண்டுபிடிச்சானோ அப்பதான் காலரா நோயால சாவக்கூடியவனுடைய இறப்பின் விகிதாச்சாரம் குறைஞ்சதா இல்லையா இந்த நாட்டுல? ஒருத்தவன் இறந்ததும் அவன் மனைவி அழுதாங்கன்னு வச்சுங்களேன், அவன் ஒரு நல்ல கணவன். ஒருத்தவன் இறந்ததும் அவன் பிள்ளைங்க அழுதுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல தகப்பன். ஒருத்தவன் இறந்ததுக்காக அவன் ஊரே அழுதுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல மனுஷன். ஒருத்தர் இறந்ததற்காக இந்த உலகமே கண்ணீர் வடித்ததென்றால் அவர்தான் ஒப்பற்ற தலைவர். அப்படிப்பட்டவர் தான் அப்துல் கலாம் அவர்கள். என் ஊர்ல நான் பார்த்திருக்க நடுவர்களே, பேனர் அடிக்கிற இடம் இருக்கும். அந்த பேனர் அடிக்கிற இடத்துல எந்த மதத்தினர் இறக்குறாங்களோ அந்த மதத்தினர் வந்து அங்க பிளக்ஸ் அடிச்சிட்டு இருப்பான். ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் அத்தனை சாதிக்காரனும் அத்தனை மதத்திற்காரனும் வந்து பேனர் அடிச்சான்னா அது அப்துல் கலாமுக்கு மட்டும்தான். ஆன்மீக இந்த மாற்றத்தை கொண்டு வரல, ஆன்மீக இந்த ஒருமைப்பாடை கொண்டு வரல, அறிவியல் மேதையான அப்துல் கலாம் தான் நடுவர்கள் இந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில கொண்டு வந்தாரு. இந்தியாவில் இறந்த தலைவர்களிலேயே எல்லா மதத்தினுடைய கோயில்களிலும் அவருக்கு அஞ்சலி வழிபாடு நடத்தப்பட்ட ஒரே மனிதன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மட்டும்தான். மதத்தை கடந்து அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அதைவிட அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக இருந்ததுதான் இவ்வளவு சிறப்புக்கும் காரணம். ஆன்மீகத்தின் அடிப்படை, ஆன்மீகம் எதையெல்லாம் தூக்கி பிடிக்கின்றது என்றால் மதத்தையும் சாதியையும் தான் ஆன்மீகம் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாட்டை உங்கள் ஆன்மீகம் உடைக்கின்றதோ அப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றோம், நீங்கள் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்கின்றீர்கள் என்று. என்னைக்கு எல்லா சாதிக்காரனும் கோயிலுக்குள்ள போலாம், எல்லா சாதிக்காரனும் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு இல்லாம ஒற்றுமையா இருக்க முடியும் உங்க ஆன்மீகம் நிரூபிக்குதோ அன்னைக்கு நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க வளர்ச்சி பாதையில கொண்டு போறீங்கன்னு. என்னைக்கு காசு கொடுத்தவன் பக்கத்திலையும் காசு கொடுக்காத ஓரத்திலையும் நிக்கிறத நீங்க ஒழிக்கிறீங்களோ அன்னைக்கு ஒத்துக்கிறோம் உங்க ஆன்மீகம் முன்னேறி வந்துட்டு இருக்குன்னு. என்னைக்கு தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, குளத்துல இறங்கனா தீட்டு, வேட்டிய மேல தூக்கி கட்டினா தீட்டு, 2 டம்ளரை பிரிச்சு வச்சு மனுஷனா மதிக்காம மாடா நடத்துற உங்களுடைய ஆன்மீகம் எல்லாம் என்றைக்கு சக மனிதனை மனிதனாக பார்க்கின்றதோ அன்றைக்கு ஏற்றுக்கொள்கின்றோம் உங்களுடைய ஆன்மீகம் எங்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்கின்றது என்று. அதுவரையில் நடுவர் அவர்களே, நாங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளும் அறிவியல் பூர்வமாக நாங்கள் நிரூபித்த சக மனிதனை சக மனிதனாக நேசிக்கின்ற பண்பும் தான் இந்த முன்னேற்றத்தை தரும் என்று சொல்லி 2 கரம் நீட்டி நீங்கள் தெய்வத்தை வணங்குவதை விட 1 கரம் நீட்டி சக மனிதனுக்கு உதவி செய்யுங்கள், அதுதான் முன்னேற்றத்தை தரும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அறிவியல் வளர்ச்சியை அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டார். பாவம் ஆன்மீகம் இப்ப இறைவனை வேண்டிக்கிட்டு இருக்கு, எங்களுடைய அணியை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு பாவமா இருக்கு. அப்படி பேசிட்டார். அவருக்கு பதில் சொல்லணும், இப்பொழுது பெண்களின் அணி தொடங்குகிறது. முதன்முறையாக இந்த பட்டிமன்றத்திலே உங்களுடைய கரவொலியோடு ஆரவாரத்தோடு பேச வருகிறார் செல்வி பிருந்தா. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே MA பட்டம் படித்துக் கொண்டிருக்கிறார். நடுவர் அவர்களே, தலைப்பு தான் என்ன அதுவே தெரியாம பேச வந்துட்டாங்க எதிரணியில உள்ள 3 பேர். அதுதான் ஆச்சரியம். தலைப்புல தான் ஆரம்பத்திலே கொடுத்திருக்காங்களே, நாட்டில் நல்ல மாற்றத்தை உருவாக்குவது எது? இந்த அறிவியல் நல்ல மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கா நடுவர் அவர்களே. உங்களுடைய அறிவியல் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது வேண்டும் அப்படின்னு வேணா சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த தணிகை அண்ணாவுக்கு எங்க அணி மேல என்னதான் கோபமோ தெரியல. வந்ததுல இருந்து ஆன்மீகம் அது செய்யல இது செய்யல, அந்த மாற்றம் வரல இந்த மாற்றம் வரல, சாமியார் மடம். அவர் பார்த்த சாமியாரு, அவர் பார்த்த ஆன்மீகம் பூரா என்ன தெரியுமா நடுவர்களே? இப்படியே வாய்க்குள்ள இருந்து லிங்கத்தை எடுக்கிறது.
முடிக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்து மோதிரத்தை கொடுக்கறது. இந்த சாமியாரா போய் பாத்துருப்பாராட்டு இவரு பூரா அந்த கம்பெனிகள்ட்டயா தான் போயிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. யாருன்னா லிங்க சாமியாரு, இது முடிக்குள்ள இருந்து மோதனம் எடுக்கிறவரு, அப்புறம் குவாட்டர் சாமியார்னு ஒருத்தர் இருக்காரு. ராவா குவாட்டர் அடிச்சோன்னா அருள்வாக்கு சொல்லுவானா, இன்னும் 1 மாசத்துல உனக்கு பொண்ணு கிடைக்கும். அவன்கிட்டையும் போய் உட்காந்துருக்காங்க. இன்னொரு சாமியாரு அரசியல் தலைவர்கள்லாம் போனாங்க அவர்கிட்ட. அவர் போய் தேர்தலில் நிக்க போறேன், வெற்றி பெறணும், காலில் முகரையில உதப்பாரன் நச்சுன்னு, அப்படியே ஒரு உத வாங்கணும், அவனு வாங்கிட்டா ஜெயிச்சிருவோன்ட்டு அவர்கிட்ட போய் உத வாங்கிட்டு இருந்தாங்க. நடந்த சம்பவத்தை சொல்றேன். தனிக இந்த மாதிரி குரூப்புகளை லிஸ்ட் பூரா வச்சிருக்காரு போல இருக்கு. அவங்களையா செலக்ஷன் பண்ணி போயிருக்காரு. அதை விட சொன்னாரு, அப்துல் கலாமுக்கு எத்தனையோ மத ஜாதிகள் எல்லாம் தாண்டி வந்து பிளக்ஸ் அடிச்சாங்க அவர் இறப்புக்கு அப்படின்னு. அதே அப்துல் கலாம் ஐயாட்ட தான் போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீங்க வந்து என்னவா இருக்கிறதுல பெருமைப்படுறீங்கன்னு அவர் சொன்னாரு, நான் பேராசிரியரா இருக்கிறதுல பெருமைப்படல, குடியரசுத் தலைவரா இருக்கிறதுல பெருமைப்படல, அறிவியல் விஞ்ஞானியா இருக்கிறதுல கூட பெருமைப்படல, ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறேங்கிறதுல தான் பெருமைப்படுறேனாரே. அதுதான் எங்களோட ஆன்மீகம். தனிக கடலூருக்கு வண்டி 9:30 லாஸ்ட் தான். அதை விட பெருசா கேக்குறாரு, உங்களுடைய ஆன்மீகம் தண்ணிய தந்துச்சா, நெருப்ப தந்துச்சா? பசியினால் இளைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன்னு. பசியினால இளைத்தவரை கண்டு உளம் பதைத்த வள்ளல் பெருமான் வாழ்ந்த பூமி இது. இங்க உங்களுடைய அறிவியல் படைப்புகள் எத்தனையோ வந்துருச்சு, நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த அறிவியல் படைப்புகள் எல்லாம் எப்படி அணையை கட்டலாம், எப்படி தண்ணி அந்த பக்கம் போவிடாம பாத்துக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்குது. ஆனால் மனித நேயம் எனும் ஆன்மீகத்தை கையில் எடுத்து பாருங்கள். மாநிலத்தவர்கள் எல்லோரும் மறைந்து போய் மனிதர்கள் ஆவார்கள். அங்கு சமத்துவம் பிறக்கும். காவிரி நதிநீர் பிரச்சனையே இருக்காது. ஆன்மீகத்தில் மட்டும்தான் இந்த தீர்வு இருக்கிறது. நடுவர் அவர்களே, நம்மால் வர நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஐநா சபையில போய் பேசுறாரு ஒரு முறை. அப்ப அவர்கிட்ட அவர் பேசும்போது சொல்றாரு, இந்த உலகிலேயே படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே மிகவும் அதிசயமான ஒன்று இருக்கின்றது என்றார். நடுவர் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா அந்த அதிசயமான ஒன்று? உலகத்திலேயே படைத்த படைப்புகளில் அதிசயமான ஒன்று. எனக்கு பெரிய அதிசயம் எது என்று சொன்னால் தாய் தான். பெற்ற தாய், அது ஒரு மிகப்பெரிய அதிசயம். நம்ம இந்த உலகத்துக்கு உயிரோட கொண்டு வந்த அந்த தாய் தான் என்னைய பொறுத்தளவு அதிசயம். ஆனா அவர் ஒரு விவசாயி அல்லவா, அதுக்கேத்த மாதிரி தானே சொல்லியிருப்பாரு. இந்த உலகிலேயே படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே மிகவும் அதிசயமான ஒன்று மண் தான் என்று கூறினார். ஏன் தெரியுமா? எதை போட்டாலும் மக்கச் செய்கின்ற அதே மண் தான் விதை போடும் பொழுது அதை உயிர்ப்பிக்க செய்து இந்த சமுதாயத்தையே வளம் பெற செஞ்சுச்சுன்னா அந்த மண் தான் அதிசயமான ஒண்ணு நம்மாழ்வார் சொன்னாரு. அப்படி என்னுடைய விவசாயி கையெடுத்து கும்பிட்டு வானை நோக்கி மழை வேண்டும் என்று வேண்டி விவசாயம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த அறிவியல் வந்த பிறகு அந்த விவசாயம் அழிக்கப்பட்டது. விவசாய நிலம், எந்த விவசாய நிலத்தில் என் விவசாயி விவசாயம் செய்தானோ அந்த விளை நிலமே என்னுடைய விவசாயியை புதைக்கக்கூடிய புதை நிலமாக மாறுச்சுன்னா அதுக்கு காரணம் உங்களோட அறிவியல் தானே. உங்க அறிவியல் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நடுவர்களே, விவசாயி செத்தாலும் பரவாயில்லை, விவசாயம் அழிஞ்சாலும் பரவாயில்லை, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்க நடத்தியே ஆவோன்னு சொல்றது உங்கள் அறிவியல் வளர்ச்சி. அட காப்பரு காத்தோட கரைஞ்சாலும் பரவாயில்லை, சல்பரு மக்களை சாவடிச்சாலும் பரவாயில்லை, ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து இயங்கும்னு சொல்லுறது உங்களுடைய அறிவியல் வளர்ச்சி. அணு அணுவா என்னுடைய மக்களின் உயிர் சிதைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அணு ஆலைகளும் நியூட்ரினோ திட்டமும் இயங்கிக் கொண்டு தான் இருக்கும் என்று இந்த அடித்தட்டு மக்களை எல்லாம் அல்லல் பட செய்வதுதான் உங்களுடைய அறிவியல் வளர்ச்சினா எங்கெங்க மாற்றம் வந்திருக்குது? இதுல நல்ல மாற்றம் வேற வந்திருக்குன்னு வந்து வாருன்னு வாரிட்டு போறாரு. எங்க நீ ஏன்னு தெரியல. நடுவர் அவர்களே, இந்த அறிவியலால ஆண்டுக்கு ஒரு முறை 2G தர முடிஞ்சிச்சு, 3G தர முடிஞ்சிச்சு, 4G தர முடிஞ்சிச்சு, அமெரிக்கால 7G கூட வரப்போதான், 7Gயும் தர முடிந்தது. ஆனால் மனித வாழ்க்கை எதற்காக இயங்குகின்றது? அந்த கஞ்சி, 3 வேளை கஞ்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய அறிவியல்.
நீங்க 2G லோட் பண்ணி 3G லோட் பண்ணி 4G லோட் பண்ணி வாழுவீங்க. உங்க வயித்துல கஞ்சி லோட் ஆகலனா இதெல்லாம் எப்படி நடுவர் அவர்களே லோட் ஆக போகுது? அதுலயும் ஒரு அதிசயம் இல்லாம 15 மொபைல வச்சுக்கிட்டு என்ன பண்றது? 3 மொபைல் வச்சிருக்கேன், சாப்பிடுறது கஞ்சி வேணாமா? தனிய வேலை ஒன்னே தான் கேக்குறேன். குங்குமத்தை ஸ்டிக்கர் பொட்டாக மாற்றியது இந்த அறிவியல் வளர்ச்சி. வாசல் கோலம் எல்லாம் வண்ண பூச்சிகளாக மாறியது. மாவிளை தோரணங்கள் எல்லாம் காகித பூக்களாக தொங்கவிடப்பட்டது. வாழை இலையெல்லாம் பிரிண்ட் அவுட் பிரதிகளாக மாற்றியது. சிட்டுக்குருவியின் கீதம் எல்லாம் செல்போன் வைப்ரேஷன்களாக மாறியது. வசந்த அலைகள் எல்லாம் கதிர்வீச்சு அலைகளாக மாறியது. ஆசிரியர்களை எல்லாம் ரோபோக்களாக மாற்றியது. ஆரோக்கிய ஆன்மீகம் எல்லாம் அபாயகரமான ஆன்மீகமாக மாறிவிட்டது. உங்களுடைய அறிவியல் அழிவை கற்றுத்தந்தது. ஆனால் எங்களுடைய ஆன்மீகம் எதை தெரியுமா கற்றுத்தந்தது? அன்பு, பாசம், பண்பு, பயம், பக்தி, இன்பம், துன்பம், முயற்சி, முன்னேற்றம்னு வாழ்க்கைனா என்னங்கிற கோட்பாட மனிதனுக்கு சொல்லி தரது ஆன்மீகம். அது இருந்தா தானே நல்ல மாற்றம் வரும். ஆனா இன்னைக்கும் ஆன்மீகம் சொல்றாங்க நடுவர் அவர்களே, இருக்கிறதுலயே உயரமான மலையா பார்த்து போயிடுறது. அந்த மலைக்கு போயிட்டு அங்க மௌன விரதம் இருக்கிறாரோ இல்லையா, போயிட்டு வந்து இங்க ரொம்ப நாளா மௌன விரதம் இருக்கிறாரு. குடும்பம் பேசாமையாவது இருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. இல்ல நடுவர் அவர்களே, என்னத்த பேசுறதுக்காக இவ்வளவு நாள் பேசாம இருக்காருங்கிறது தானே எங்களோட கொஸ்டின் மார்க். அதையும் பாத்துக்கோங்க. இந்த அறிவியல் வளர்ச்சி இந்த சமுதாயத்தை தொடர்ந்த அழிவு பாதையில் தான் செலுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சமுதாயத்தின், இந்த நாட்டின் மாற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியே, ஆன்மீக வளர்ச்சியே, ஆன்மீக வளர்ச்சியே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடம்ப பார்த்து யாரையும் நம்ம எடை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பிருந்தாதான். இந்த உடம்புல என்னத்தையா சிந்திச்சு அது பேசிற போகுது அப்படின்லாம் நினைச்சேன். ஆனால் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பதை அருமையான சிந்தனைகளை தொகுத்து மிக அருமையாக வழங்கினார் திருச்சி பிருந்தா. ரொம்ப அற்புதமான பேச்சு. வாங்கம்மா. ஷிஃபா ஆயிஷா உடுமலைப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிறார். அறிவியல் வளர்ச்சியே என்று உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார். இளம் பாரதி ஷிஃபா ஆயிஷா. நடுவர் அவர்களே, நாங்கள் ஆன்மீகத்தை மறுக்கவில்லை, ஆன்மீகம் மறுப்பவர்களும் அல்ல. ஆனால் ஆன்மீகம் என்ற பெயரிலே போலியான ஆன்மீகவாதிகளை தான் நாங்கள் மறுக்கிறோம். இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கோடிகளையும் லேடிகளையும் சுருட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டுபிடித்தது எங்களுடைய அறிவியல் கருவி. கோடியை சிடியிலும் லேடியை கேமராவிலும் படப்பிடித்து மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தியது. அவர்களுடைய போலி ஆன்மீகத்தை மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தியது எங்களுடைய அறிவியல் சாதனம் அல்லவா? இது மட்டுமா? சற்று தினங்களுக்கு முன்னால் ராஜஸ்தான் மாநிலத்திலே கோட்டா என்ற நகரில், இது நான் சொல்வது கதையல்ல, நிஜம், நிதர்சனமான உண்மை. கோட்டா என்ற நகரில் குல்தீப் சிங் என்பவர் தன்னை கடவுளினுடைய அவதாரம் என்று சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு செய்தித்தாள்ல என்ன செய்தி வந்துச்சு தெரியுமா? சிறுவர்களுடன் உறவு, சாமியார் கைது. இப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகளை நாட்டை திருத்த போகிறார்கள். இதைத்தான் நாங்கள் மறுக்கிறோம். இப்படிப்பட்ட ஆன்மீகம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய அறிவியல் தான் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். அறிவியல் இல்லை என்றால் உங்களால் ஒரு அணுவையும் அசைக்க முடியாது, தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், வையத்து நாடுகளில் பயிர் செல்வோம் என்று சொன்னான் பாரதி. அப்படித்தான் எங்களுடைய அறிவியல் இன்று உலகத்திலே பல பெரிய புரட்சி செய்து கொண்டிருக்கின்றது. தரங்கம்பாடி என்னும் ஊரிலே இளம் விஞ்ஞானி முரளி என்பவர் 10 ஆண்டுகளில் 300 அறிவியல் சாதனங்களை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளார். அது மட்டுமா? அவர் கண்டுபிடித்ததில் நான் ஒன்றை மட்டும் உங்கள் முன்னால் வைக்கவா? கண் மற்றும் காது கேளாதோருக்கான மாற்றுத்திறனாளிகளுக்காக சமையல் செய்வதற்கு குக்கர் என்று கண்டுபிடித்து மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்விலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரே, இது எங்களுடைய அறிவியலால் விளைந்த மாற்றமா இல்லை உங்களுடைய ஆன்மீகத்தால் விளைந்த மாற்றமா? இது மட்டுமா? எத்தனையோ விஞ்ஞானிகள் எத்தனையோ அறிவியல் சாதனங்களை கண்டுபிடித்தார்கள். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன், ஈர்ப்பு விதியை நியூட்டன்
நியூட்டன் கண்டுபிடித்தார். புவியீர்ப்பு விசையை ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்தார். சூரிய குடும்பம் கோபர்னிக்கஸ், அம்மைக்கு தடுப்பூசி எட்வர்ட் ஜென்னர், கதிரியக்கம் ஹென்றி பெக்ருவல், இன்சுலின் ஃபேண்டிங், குருடலுக்கான எழுத்துமுறை லூயிஸ் பிரைலி, இதயமாற்று அறுவை சிகிச்சை டாக்டர் கிறிஸ்டியன், தொலைபேசி கிரஹாம்பல், தொலைக்காட்சி ஜேஎல் பைட், ரேடியோ மார்க்கோனி, ஹெலிகாப்டர் பிராங்கட், கார் கால் பென்ஸ், ஜெட்விட் விமானத்தை பிராங்க் விட்டில் என்பவர் கண்டுபிடித்தார். நீராவி என்ஜினை ஜேம்ஸ் வாட் கண்டுபிடித்தார். இத்தனை அறிவியல் சாதனங்களையும் எங்களுடைய அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வைத்தார்கள். ஆனால் உங்களுடைய ஆன்மீகம் எதை கண்டுபிடிச்சது தெரியுமா? மழை பெய்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மரங்கள். அப்படிப்பட்ட மரங்களை 2000 ஏக்கர் இயற்கை நிலங்களை சுருட்டி அதை அழிச்சு இன்னைக்கு நான் மன அமைதியை தரேன் எங்க கிட்ட வாங்கன்னு சொன்னா இது நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்குமா இல்ல நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றமா இருக்குமா? இப்படிப்பட்ட ஆன்மீகம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய அறிவியல் தான் இதனை சீர்திருத்தி மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எப்ப மழை வரும் இன்னைக்கு சேட்டலைட் சொல்லுது, எப்ப புயல் வரும் சேட்டலைட் சொல்லுகிறது, எப்ப சுனாமி வரும் சேட்டலைட் சொல்லுகிறது. குழந்தை வளர்வதிலிருந்து மனிதன் இறக்கும் வரை அறிவியலோடு கலந்துதான் வாழ்கிறான். இப்படி அறிவியலை தள்ளி வைத்து உங்களுடைய ஆன்மீகத்தால் மட்டும் உங்களுக்கு வெற்றி கிடைத்து விடுமா? நடுவர் அவர்களே, இன்னைக்கு மனிதன் பறந்து கொண்டிருக்கின்றான். காலை சிற்றுண்டி கனடாவில், நண்பகல் உணவு நெதர்லாந்தில், மாலை தேநீருக்கு மலேசியா, இரவு உணவுக்கு இந்தியா என்று வானிலை பறந்து கொண்டிருக்கின்றான் இன்றைய மனிதன். இது அறிவியலால் ஏற்பட்ட மாற்றமா ஆன்மீகத்தால் ஏற்பட்ட மாற்றமா? மருத்துவத்திலே பெரும் புரட்சி எங்களுடைய அறிவியல் செய்து கொண்டிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானிலே ஒரு இளைஞன் கையை விபத்தின் மூலமாக இழக்கிறான். அப்பொழுது ஒருவர் இறந்து விடுகிறார். இறந்து போன ஒருவரினுடைய கையை அந்த இளைஞனுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் டெக்னாலஜி மூலமாக பொருத்துகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் அறிவியலா ஆன்மீகமா? நடுவர் அவர்களே, இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? ஆலையை மூடி புகையிலை சிகரெட் உற்பத்தியை தடுக்காமல் புகையிலை சிகரெட்டை நிறுத்த சொல்லும் தேசம் இது. மதுவிலக்கிற்கு ஒரு துறையை போட்டு காவலரும் கொடுத்து அவர்களுக்கு வெட்டியாய் சம்பளத்தையும் கொடுத்து சாராயத்தை அரசை விற்கும் வீணர்களினுடைய தேசம். வேலை வழங்க முடியவில்லை, இங்கே வேலை வாய்ப்பு அலுவலகம் எதற்கு வெட்டியாய்? இப்படிப்பட்ட ஒரு தேசம் இந்திய தேசம். பிளாஸ்டிக் பைகள் உற்பத்தி செய்ய பெட்டிகள் வாங்கி அனுமதி அளித்துவிட்டு யாரும் பிளாஸ்டிக் பை வாங்கி பயன்படுத்த வேண்டாம் என்று விளம்பரம் செய்யும் தேசம் இது. உழைத்து சாப்பிடும் மக்களை எல்லாம் காவல் செய்து வழிகாட்டாமல் லத்தி காட்டி வழிப்பறி செய்யும் வீணர்களினுடைய தேசம் இப்படி இந்திய தேசம். ஊழல் தடுப்பு லஞ்ச ஒழிப்பு காவல்துறைகள் எல்லாம் இருந்தும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாத தேசம் என்ன தேசம்? பெரியோர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் கொட்டாவி விடுகிற வரைக்கும் ஆன்மீகம் என்ற பெயரிலே அரசியல் நடத்தி இருப்பவர்கள் எல்லாம் ஏப்பம் விடத்தான் காத்திருப்பார்கள். பனிமூட்டத்தை விளக்கி உதய சூரியன் எரிந்து எப்படி ஒளி தருகிறதோ அதே போல்தான் மக்களினுடைய அறியாமையை அகற்றி எங்களுடைய அறிவியல் புது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது. அதற்கு சான்றை உங்கள் முன்னால் வைக்கவா? இன்று இந்திய நாடு செயற்கைக்கோள் உற்பத்தியிலே முதலிடம், டிராக்டர் உற்பத்தியில் முதலிடம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? எங்களுடைய அறிவியலா உங்களுடைய ஆன்மீகமா? இன்று மொபைல் போன் உற்பத்தியில் இந்திய நாடு 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. தொலைத்தொடர்பு உற்பத்தியில் இந்திய நாடு 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. அரிசி கோதுமை உற்பத்தியில் இந்திய நாடு 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. இப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அறிவியலுடைய முன்னேற்றம் ஒத்துழைத்ததா, உங்களுடைய ஆன்மீக மாற்றம் ஒத்துழைத்ததா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். வாய்ப்பிற்கு அறிவியல் வளர்ச்சியை அப்படிங்கிற அணிக்கு இளம் பாரதி சிஃபா ஆயிஷா மிக அருமையாக பேசினார். அற்புதமான பேச்சு. அடுத்து பேச வர்றார் மதுரை சங்கர், ஆன்மீக வளர்ச்சியே என்ற அணியை நிறைவு செய்ய. நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு தந்திருக்கிறீங்க. இல்லை, எனக்கு என்ன கோபம்னா எதிரணி மேல தன் மதத்தினுடைய கொள்கையையும் கோட்பாடையும் இந்த வயதிலே சரியாக கடைபிடித்து அந்த மதத்தினுடைய உடையிலேயே மேலே அமர்ந்திருக்கிற சிஃபா ஆயிஷா வந்து
ஆன்மீகம் தேவையில்லை, அறிவியலே போதும் என்று பேசுவது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சார், எது ஆன்மீகம்? நெத்தி நிறைய பட்டை அடிக்கிறது ஆன்மீகம், இல்ல கழுத்துல கொட்டை போடுறது ஆன்மீகம், இல்ல கண்ட நேரத்தை கடற்கரையில போய் உட்காந்து தியானம் பண்றது ஆன்மீகம்? ஆனா இது கூட பரவாயில்ல, தன்னை ஆளாக்குன ஆளையே அக்கரகர சிறைக்கு அனுப்பி விட்டுட்டு கும்பகோணம் குளத்துல முங்குறது ஆன்மீகம். எது சார் ஆன்மீகம்? தன்னை தவிர இந்த உலகத்தில் உள்ள மற்ற ஆன்மாக்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டும் நினைக்கிற அந்த எண்ணம் தான் சார் ஆன்மீகம். நாட்டுல நல்ல மனிதனா வாழணும், நல்லவனா இருக்கணும், நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும். நாட்டுல அவன் எங்கெங்கே ஓடுறான். ஆனா என்ன செய்யணும்னு சொல்லி திருமூலர் சொல்லி இருக்கிறாரு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலைனாரு திருமூலர். ஏன்னா இன்னைக்கு நாட்டுல கோயில்ல தங்கவேல் சாத்திரவன், வைரவேல் சாத்திரவன், பெரிய பெரிய இது செஞ்சிடறவன் கூட சைலண்டா இருக்கான். இந்த ஒரே ஒரு பித்தளை சொம்ப வாங்கி கொடுத்துட்டு சொம்புல தான் காலையில சாமிக்கு தண்ணி ஊத்தணும். இந்த நாட்டுல இந்த உபயதாரர்கள் தொல்லை தாங்க முடியல. ஆனா நாட்டுல நீ சாமிக்கு அதை செய்யணும் இதை செய்யணுங்கிறதெல்லாம் வேணாம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, ஒரே ஒரு இலை போடு, அதுவே போதும், நீ சாமி கும்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு திருமூலர் சொல்லி இருக்கிறாரு. அதோடு அவர் நிக்கல. அதன் பிறகு சொன்னாரு பசுவுக்கும் ஒரு வாயுரைனாரு. ஏன் திருமூலர் பசுவுக்கு ஒரு வாயுரைன்னு சொன்னார் தெரியுமா? அங்கதான் செய் நன்றி மறவாமையை வச்சாரு. ஒரு குழந்தை தாய்ப்பாலை முடிச்சு போகிற போது என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் தன்னுடைய ரத்தத்தையே பாழாக்கி பசு தருகிறதே, மாற்றுத்தாயாய் மாறுகிற அந்த ஜீவனுக்கும் நீ உணவு தர வேண்டும் என்று சொல்லி யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடினாரு. நாம் சாப்பிடுற போது ஒரு சின்ன பருக்கையாவது நம்ம சுத்தி இருக்கிற ஜீவன்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க, அதுவே நீங்க நல்ல மனிதனா வாழ்றதுக்கு புண்ணியமாக இருக்கும். கடைசியா திருமூலர் சொன்னாரு, உன்னால சாமிக்கு இலையும் போட முடியல, பசுவுக்கு உணவும் தர முடியல, உன்னை சுத்தி இருக்கிற ஜீவனுக்கு ஒரு பருக்க சோறு கூட போடுறதுக்கு உனக்கு வசதி இல்லைன்னா கூட பரவாயில்ல, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேன்னு சொன்னாரு. அடுத்தவங்க கிட்ட அன்பாக ஒரு வார்த்தை பேசு, அதுவே நீ நல்ல மனிதன் என்பதற்கு மிகச்சிறந்த சான்றாக இருக்கும் என்று சொன்னாரு. இது போன்ற வழிகளை எல்லாம் காட்டுவது ஆன்மீகம் தான். ஆனா இன்னைக்கு உங்க அறிவியல் என்ன செஞ்சிருக்குது சார்? சாப்பிடுறது கூட எப்படி இருக்கணும்னு ஆன்மீகம் சொல்லி கொடுத்திருக்குது. நம்ம நல்ல பசியில போய் உட்காருவோம். எல்லாரும் இன்னையில இருந்து தெரிஞ்சுக்கங்க எப்படி சாப்பிடணும்னு. நல்ல பசியில போய் உட்காருவோம். நமக்கு தோணும் இன்னைக்கு 10 இட்லி சாப்பிடலாம்டா அப்படின்னு. போய் உட்கார்ந்தானே வேக வேகமா இட்லி எடுத்து சாப்பிடுவோம். ஒரு 4 இட்லி உள்ள போன உடனே நம்ம உடம்புல இருந்து ஒரு ஏப்பம் வரும். அதைத்தான் ஆன்மீகம் சொல்லி இருக்கிறது. வேதங்களும் புராணங்களும் என்ன தெரியுமா சொல்லுது? நீ சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது ஒரு ஏப்பம் வருமாயின் அந்த ஏப்பத்திற்கு பிறகு நீ சாப்பிடுகிற ஒவ்வொரு கைப்பிடி சோறும் அது இன்னொருத்தனுடையது. ஆக உன் ஏப்பத்தோடு உன்னுடைய சாப்பாடை முடிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கு. எவன் அப்படி அதோட தன்னுடைய சாப்பாடை முடிச்சுக்கிறானோ அவன் தான் நீண்ட ஆயுளோடும் நல்ல இளமையோடும் வாழ்வான்னு இந்த வேதங்களும் புராணங்களும் சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு யாரு கேட்கிறா? ஊருக்கு டொமினோஸ், பீஸா, பர்கரு பூராத்தையும் திறந்து வச்சிருக்கான். ஆனா இந்த நாட்டில் இந்த பொருளாதாரத்தை கணிக்கிற ஆளுகளை மட்டும் எனக்கு பார்த்தாலே ரொம்ப கோபம் வரும். ஏன்னா மக்கள் கிட்ட காசு இல்லைங்கிறான். ஆனா எங்க புதுக்கடை திறந்தாலும் கூட்டம் கும்மிறாங்க. நகைக்கடை திறந்தாலும் கூட்டம், துணிக்கடை திறந்தாலும் கூட்டம், திங்கிற கடை திறந்தாலும் கூட்டம், எங்க திறந்தாலும் மக்கள் காசு செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு மக்களினுடைய வாழ்க்கையிலேயே இந்த அறிவியல் மாற்றி இருக்கிறது என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க அறிவியல் எதையோ செஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அதை கண்டுபிடிச்சிச்சு, இதை கண்டுபிடிச்சிச்சு அந்த அம்மா சொன்னாங்க. நான் இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அறிவியல் எத்தனையோ கண்டுபிடிச்சிருக்கு. உங்கள் அறிவியலால் ஒரு சொட்டு ரத்தத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். ஆன்மீகம் இந்த நாட்டிற்கு தேவையில்லை என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். எல்லாத்திலும் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் மனிதனால் அது முடியாது. அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறதே, அதுதான் ஆன்மீகம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என்னமோ இன்னைக்கு இருக்கிற ஆட்களை பார்த்துட்டு ஆன்மீகவாதிகள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்காங்க. ஏமா நீங்க நல்ல ஆன்மீகவாதிகளே பார்த்ததே இல்லையா அந்த நாட்டில்? கிருபானந்த வாரியார் மாதிரி ஒரு ஆன்மீகவாதி இந்த நாட்டில் வேற யாரு பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சாமினா அப்படித்தான் கும்பிடணும் இப்படித்தான் கும்பிடணும், நான் தான் சாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆன்மீகவாதிகளுக்கு மத்தியில வனதேவதைகளுக்கு எரும பலி கொடுத்துக்கிட்டு இருந்த மக்களை போய் தடுத்து நிறுத்தி எந்த ஒரு கடவுளும் உயிர் பலி உன்னிடத்தில் கேட்கவில்லைன்னு சொன்ன முதல் ஆன்மீகவாதி கிருபானந்த வாரியார். அட இதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய விஷயம், அவர் சொற்பொழிவை கேட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு குப்பத்தை சேர்ந்த 40 குடும்பங்கள் நாங்கள் இனிமேல் இறைச்சியையே உண்பதில்லை, எங்கள் தொழிலை மட்டும் நாங்கள் சரியாக செய்வோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற ஆன்மீகவாதிகளை நீங்க பார்த்ததே இல்லையா? யோசிச்சு பாருங்க. சுவாமி விவேகானந்தர் மாதிரி இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி இனிமேல் யாராலும் பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட ஆன்மீகவாதி!
அந்த விவேகானந்தர் சொன்னார், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய்னு சொன்னார். என் அன்பர்களே, கலைஞர் டிவியில நிறைய பேசி இருக்கிறோம். ஆனா பேசி முடிச்சிட்டு எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, நீங்க கலைஞர் டிவியில பேசுறதுனாலயே என்னவோ கலைஞருக்கு சப்போர்ட்டாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் பட்டிமன்றத்துல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. கீழே போனாலும் இதே விமர்சனத்தை நாங்க எல்லாருமே கையாளுறோம். ஆனா ஏன் ஒரு தலைவனுக்கு நாம இவ்வளவு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை யாரும் யோசிக்கிறது இல்லை. நமக்கெல்லாம் உயிர் தந்தது யாராக இருக்க முடியும்? நம்முடைய தாயாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா தாய்மைங்கிற ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. 10 மாதம் அந்த சுமக்கிற வழி, 1ஆம் மாதம் உதிரம் சேர்ந்து, 2ஆம் மாதம் இதுவென்றறிந்து, 3ஆம் மாதம் முழுவதும் தெரிந்து, 4ஆம் மாதம் நடையது தளர, 5ஆம் மாதம் இடுப்பது நோக, 6ஆம் மாதம் இழப்பது நோக, 7ஆம் மாதம் சாம்பல் ருசிக்க, 8ஆம் மாதம் மாங்காய் இனிக்க, 9ஆம் மாதம் சிலர் முன் அழுது, 10ஆம் மாதம் பதறி பதறி கதறி கதறி பலர் முன் அழுது ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிறாளே, அந்த தாய்மைக்கு இணையாக ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் யாராலும் ஒப்பிட முடியாது. ஆனா நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, நமக்கெல்லாம் உயிர் கொடுத்தது கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்குமே. ஆனால் இந்த நாட்டிலே நமக்கெல்லாம் உயிர் கொடுத்தது தலைவர் கலைஞர் தான். கலைஞர் கூட ஒரு கடவுள் தான். ஒரு மிகப்பெரிய நாத்திகவாதி, ஆன்மீகவாதின்னு சொல்றானே, தயவு செய்து சிந்திச்சு பாருங்க சார். 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் தினமும் ட்ரை சைக்கிள் இழுத்து மூட தூக்கி சுமந்து கீழே தூக்கி போட்டு தான் குடும்பத்தை சம்பாதிச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்க பல பேரு ஆபரேஷன் பண்ண முடியாம பைபாஸ் சர்ஜரிலையும் பெரிய பெரிய ஆபரேஷன்லயும் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ண முடியாம குடும்பத்தை விட்டுட்டு செத்து போய் பல குடும்பங்கள் ரோட்ல நின்னப்போ ஒரே ஒரு கையெழுத்து, கலைஞர் காப்பீடு திட்டம்ங்கிற கையெழுத்து போட்டாரு பாருங்க. நமக்கெல்லாம் உயிர் கொடுத்தது கடவுள் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் பல பேருக்கு உயிரை தந்த கலைஞர் கூட ஒரு கடவுள் தான். அவர் கூட ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி தான். என் அன்பர்களே, அறிவியலை விட ஆன்மீகம் தான் ஒரு நாட்டில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஆன்மீகம் என்பது வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பது, நீங்கள் நான் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பது, இதுதான் இந்த ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் உள்ளவரை நாடு என்றைக்கும் வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஒரு வாட்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம எவ்வளவு நடக்கிறோமோ, எத்தனை ஸ்டெப்பு நடந்திருக்கோமோ அத்தனை ஸ்டெப்பை காட்டுதான். எத்தனை கலோரி எரிஞ்சிருக்கு அப்படின்னு காட்டுதான். எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு ஒரு பட்டன் அமுக்குனா காட்டுதான். எவ்வளவு சுகர் இருக்கு அப்படின்னு ஒரு பட்டன் அமுக்குனா காட்டுதான். இன்னொரு கருவி இப்போ கண்டுபிடிக்க போறாங்களாம் அடுத்து. அதை நம்ம மோதிரத்தில் வாட்சில் எங்கே வேணாலும் அந்த சிப்பை ஃபிட் பண்ணிக்கலாமா. எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருமா. மனுஷன் நிம்மதியா வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? அவன் உன்னை வெட்டுறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு நம்மளுக்கு ரிங் கொடுத்துருமா. டெங் 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 அப்படின்னு அவன் நல்ல எண்ணத்தோட வரல, அவனை வெளியேற்றிரு அப்படின்னு ரிங் கொடுத்தா மனுஷன் ஒருத்தன் நம்ப முடியுமா? ஐயா, ஒரு ஹோட்டலில் போய் தோசை கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்றான். டெங் டெங் அப்படின்னு அவன் தோசை கொடுக்கல, வேற என்னத்தையோ கொடுத்துருக்கான். என்ன ஆகும் மனித சமுதாயம்? இதைத்தான் அறிவியல் மனுஷனை பாடா படுத்திட்டு இருக்குன்னு சங்கர். பாவம் தனபால், அறிவியல் வளர்ச்சியேன்னு இன்னும் ஒருத்தர் பேசுறதுக்கு இருக்காரு. உங்களுடைய ஆரவாரத்தை நம்பி கோவை தனபால் மேடைக்கு வர்றார். பிருந்தா பொண்ணு உண்மை சொல்ற, பிருந்தாவுக்கு மட்டும் நாங்க மோட்டர் செட் ஆஃப் பண்ணிட்டு கிணத்துல தண்ணிய சேர்ந்து விட்டுருந்தோம்னா இந்த பேச்சு வந்திருக்குமா? ஒட்டட குச்சி மாதிரி இருக்குது. பாவமேனு நாங்க மோட்டர் பம்ப் செட் கண்டுபிடிச்சு, கேஸ் அடுப்பு கண்டுபிடிச்சு, குக்கரை கண்டுபிடிச்சு, கிரைண்டர் மிக்சிய கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால இந்த பாதி பாடி இருக்குது. இது மட்டும் இல்லன்னு வச்சுக்கங்க, என்ன இருக்கு நான் கேக்குறேன். வந்துட்டு என்னமா பேசுது, அதுக்கு என்ன வருத்தம்னா, நீங்க சொல்லுங்க. இப்படி உடம்பு இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இது மாதிரி ஆகணும்ட்டு தான் அவன் காலையில ஆவா அவா அவாவா ஐயா அம்மா அப்படின்ட்டு ஓடுறான், ஒடியாடுறான், குதிக்கிறான், தவுறான். என்னென்னவோ இந்த வாட்ச் பாக்குறவன் பூரா வந்தான். இந்த மாதிரி இது வாட்ச் கட்டி என்னத்தை சாதிக்க போகுது இனிமே? அந்த வாட்ச், பிரஷர் பாக்குற வாட்ச், சுகர் பாக்குற வாட்ச், இந்த பிருந்தாவுக்கு அந்த வாட்ச் கட்டி பட்டன் அமுக்குனா யூ ஆர் ஆல் ரைட் அப்படிங்க. உனக்கு என்னமா வருத்தம்? ஸ்மார்ட் போன்ல நாங்க எப்ப பார்த்தாலும் தடவிட்டே இருக்கிறோமா. ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன்,
ஒண்ணுமே தெரியாத வெத்தலையில மைய நீங்க தடவறீங்க, அது தப்பு இல்ல. உலகமே தெரிகிற ஸ்மார்ட் போன்ல நாங்க தடவுனா தப்பான்னு நான் கேட்கிறேன். அறிவியலுக்கு ஆன்மீகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எல்லாமே நிலையானது, இறைவன் நிலையானவன், எல்லாம் நிலையானது என்று சொல்லுவது ஆன்மீகம். ஆனால் எதுவுமே நிலையானதல்ல, எல்லாமே மாற்றத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லுவது எங்களுடைய அறிவியல். உடல் உறுப்பு எந்த உறுப்புமே குறையாமல் போகும் பொழுது புதைத்தால்தான் மோட்சம் என்று சொல்லுகிறது ஆன்மீகம். எந்த உறுப்பும் குறையாமல் புதைத்தால்தான் மோட்சம் என்று சொல்லுகிறது ஆன்மீகம். ஆனால் இறந்த பிறகு தன்னுடைய உறுப்புகளை எல்லாம் மற்றொரு உயிருக்கு கொடுத்து பிழைக்க வைத்தால் மோட்சம் என்று சொல்லுகிறது அறிவியல். நான் கேட்கிறேன், நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு ஆன்மீகவாதி பேசுறதையெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க பல பொதுக்கூட்டத்தில். வாய் பேச முடியவில்லையா? வாருங்கள், ஊமையை நான் பேச வைக்கிறேன். காது கேட்கவில்லையா? செவிடர்களை நான் கேட்க வைக்கிறேன். கால் ஊனமா? என்னிடம் வாருங்கள், நான் நடக்க வைக்கிறேன். என்னைக்காவது மனசாட்சியோட சொல்லுங்க, நடக்க வச்சிருக்கா, பேச வச்சிருக்கா, கேட்க வச்சிருக்கா? ஆனால் இந்த இந்திய தேசத்திலே நான் சொல்லுகின்றேன், ஊனத்தோடு பிறந்த குழந்தைகள் தானாக எழுந்து நடந்ததே கிடையாது, அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி. ஆனால் செயற்கை கோளை மட்டும் விட்டால் பற்றாது, என் அறிவியல் அறிவால் குழந்தைகளுக்கு செயற்கை காலையும் கொடுப்பேன் என்று அறிவியலாளர் சொன்னார். ஊனமுற்ற குழந்தைகள் எல்லாம் எழுந்து நடந்தது. நான் கேட்கிறேன், நாட்டிலே மாற்றம் உங்கள் ஆன்மீகவாதிகளால் ஏதாவது ஒரு துளி நடக்குமா? அறிவியல் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் அழிந்து விடும். நான் மனசாட்சியோடு கேட்கிறேன். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி. தெய்வங்களுக்கெல்லாம் நாம் படைக்கிறோம். எதுக்கு படைக்கிறோம்? நம்ம நல்லா இருக்கணும்னு படைக்கிறோம், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு படைக்கிறோம், என் குழந்தையை நல்லா படிக்கணும்னு படைக்கிறோம். நான் கேட்கிறேன், எந்த சாமியாவது வந்து, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, உன் குழந்தை நல்லா படிக்கும், உனக்கு சீக்கே வராது, உனக்கு சாவே வராதுன்னு சொல்லியிருக்கா? 108 தேங்காய் உடைத்து பூஜை செய்தாலும் சாமி இறங்கி வராது. 108 மலர் வைத்து பூஜை செய்தாலும் சாமி இறங்கி வராது. 108 விளக்கு வைத்து விளக்கு பூஜை செய்தாலும் சாமி இறங்கி வராது. 108 சங்கு வைத்து பூஜை செய்தாலும் உன் சாமி இறங்கு வராது. 108 யானை வைத்து கஜ பூஜை செய்தாலும் சாமி இறங்கு வராது. ஆனால் எங்கள் அறிவியல் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டம் இருக்கிறது. ரோட்டிலே இறங்கி வந்து லட்சோப லட்ச உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் ஆன்மீகத்தை விட எங்களுடைய அறிவியல் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேசத்தந்தை காந்தியடிகள் இறக்கும் பொழுது ஹேராம் என்று சொல்லித்தான் இறந்தாராம். அவர் தேசியவாதியா ஆன்மீகவாதியா என்று மிகப்பெரிய பட்டிமன்றமே நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து சொல்லுகின்றேன், நீங்கள் தேரிலே வந்தாலும் சரி, காரிலே வந்தாலும் சரி, தமிழகத்திலே கால் மட்டுமல்ல கை மட்டுமல்ல, நீங்கள் நிற்கவே முடியாது. எப்படி ஊன்ற போகிறீர்கள் என்பதுதான் எனக்கு கேள்வியாக இருக்கிறது. ஆன்மீகம் சங்கர் ஆன்மீகம். குரங்கிணி மலையிலே விபத்து, மக்கள் படும் துன்பம் பார்த்துவிட்டு இமயமலைக்கு யாத்திரை. கேட்டால் ஆன்மீக அரசியல். சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களே, மக்கள் எல்லாம் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இமயமலைக்கு யாத்திரை போகிறீர்களே, இதற்கு பேர் ஆன்மீக அரசியல் என்று சொன்னால் அந்த ஆன்மீகமே எங்களுக்கு தேவையில்லை. வருகின்ற விவசாயிகள் இனி துன்பப்படக்கூடாது என்பதற்காக இன்றே நடைபயணம் போய்க் கொண்டிருக்கிறார்களே, அந்த அரசியல் தான் எங்களுக்கு தேவை. மந்திரங்கள் ஒருபோதும் இந்த நாட்டை மாற்றி அமைக்காது. மந்திரங்கள் ஒருபோதும் இந்த நாட்டை மாற்றி அமைக்காது. எங்கள் அறிவியல் தந்த எந்திரங்கள் தான் மாற்றி அமைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஆன்மீகவாதிகள், நாங்கள் அறிவியல்வாதிகள். உங்கள் பணி வேறு, எங்கள் பணி வேறு. உங்களுக்கு மணியாட்டி, ஆனால் எங்களுக்கு ஏரோட்டி. உங்களுக்கு மணியாட்டி, எங்களுக்கு ஏரோட்டி. உங்களுக்கு ஆவணி அவிட்டம், எங்களுக்கு ஆடிப்பட்டம். உங்களுக்கு தயிர் சாதம், எங்களுக்கு கரிச்சோறு. உங்களுக்கு சுயநலம், எங்களுக்கு பொதுநலம். உங்களுக்கு கீதை, எங்களுக்கு குரல். உங்களுக்கு பூநூல், எங்களுக்கு நீதி நூல். உங்களுக்கு பெரியவா, எங்களுக்கு பெரியார். உங்களுக்கு சமஸ்கிருதம், எங்களுக்கு தமிழ். உங்களுக்கு தனி உரிமை, எங்களுக்கு பொது உரிமை. உங்களுக்கு சர்வாதிகாரம், எங்களுக்கு ஜனநாயகம். உங்களுக்கு மனுநீதி, எங்களுக்கு மனித நீதி. உங்களுக்கு ஜாதிக்கு ஒரு நீதி, ஆனால் எங்களுக்கு சமூக நீதி. ஏன் என்று சொன்னால் நீங்கள் காவி,
நாங்கள் கருப்பு சிவப்பு. நன்றி, வணக்கம். 6 பேரும் பேசி முடிச்சாச்சு. இப்ப நான் தீர்ப்பு சொல்லணும். நிறைய பேர் இந்த அறிவியல் வளர்ச்சியன்னு பேசினவங்க பூரா டாக்டரை தான் உதாரணம் எடுத்தாங்க. அவர் பாத்தீங்களா, இன்ஜெக்ஷன் போடுறாரு, மாத்திரை வச்சிருக்காரு, இசிஜி யூஸ் பண்றாரு, ஸ்டெத் யூஸ் பண்றாரு, ஆகா ஓகா, இதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. தனபாலு, இன்னைக்கு நான் சொல்றேன், அது பூரா அறிவியல் கண்டுபிடிப்பு தான். ஆனா அவர் ஒரு நோயாளிக்கு ஊசி போடுறப்ப இப்படி சொல்லிக்கிட்டே ஊசி போடுறாருன்னு வச்சுக்க. காய்ச்சலா, ஊசி போடுறேன், சவிக்கமானாதான் உண்டு, இல்லாட்டி சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஊசியை போட்டார்னா அந்த பேஷண்ட்டுக்கு 10 நாள் ஆனாலும் குணமாகாது. அந்த அறிவியல் சாதனங்களை நம்பிக்கையோடு எந்த டாக்டர் பயன்படுத்துகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்ற டாக்டர். அந்த நம்பிக்கையை எது தருதுன்னா அதுதான் ஆன்மீகம், அதுதான் ஆன்ம பலம் அப்படின்னு யாரு? டாக்டர் ராஜமூர்த்தி சொல்றாரு, நான் சொல்லல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்பு பாசத்துக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. ஒரு முறை நான் இலங்கைக்கு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு போயிருந்தேன். கொழும்பு ஏர்போர்ட்ல இறங்கி நுவரேலியான்னு ஒரு ஊருக்கு போனோம். அது மலை பிரதேசம். காலையில ஒரு 10 மணிக்கு கிளம்புறோம் கார்ல. எந்த நேரத்தில் இலங்கையில புயல் வரும்னு சொல்ல முடியாது. நாங்க அந்த கண்டியை நோக்கி கொஞ்சம் தூரம் போற நேரத்தில் மிகப்பெரிய வெள்ளம். கார்ல என்னை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே வருது. எங்க டிரைவர் உண்மையிலே அன்னைக்கு அவன் தான் எனக்கு தெய்வம். ஆனா அவன் எப்படியோ திருப்பி ஒரு மலைக்கு பக்கத்துல ஒரு வீட்டுக்கு பக்கத்துல நிப்பாட்டிட்டான். ஏற்கனவே 2 கார் அங்க நின்றுகிட்டு இருக்கு. அது யாருடைய வீடு? அந்த வீட்டில் இருந்தவங்க வந்து எங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் 3 நாள் அந்த வீட்டை சுத்தி வெள்ளம் வடியல. ஆனா 3 நாள் அந்த வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு போட்டு தூங்க வச்சு குளிக்க சகல வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த வீடு தமிழருடைய வீடு அல்ல. நாங்க தங்கியிருந்தவங்க 3 பேர், கிட்டத்தட்ட 19 பேர். 19 பேருக்கும் 3 நாள் சாப்பாடு போட்டு அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுத்தான். சிங்களர்கள் என்றால் தமிழர்களை வெறுப்பார்கள் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்படி எல்லோரும் சமம் என்று நினைத்த ஒரு சிங்களனை பார்த்தவுடன் அன்பு பாசத்துக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாதுன்னு அன்னைக்கு நான் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு எல்லாரும் எங்க கையில இருக்கிற காசை மொத்தமா சேர்த்து ஒரு கவர்ல வச்சு அந்த வீட்டில் இருக்க தாத்தாட்ட கொடுத்தோம். அவர் வாங்கி நேர ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டி போனார். சரி எண்ணி பார்த்துட்டு பத்தாது, இன்னும் கொஞ்சம் கேட்பாரு போல இருக்குன்ட்டு நாங்களும் பின்னாடியே ஓடுறோம். நேரா போனாரு. ஒரு புத்தர் சிலைக்கு புத்தர் சிலைக்கு பக்கத்துல வச்சாரு. இப்படியே என்னமோ கும்பிட்டாரு. திரும்ப எடுத்தாரு. யாரு எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாரு. இங்கிலீஷ்லயே கேட்டாரு. உடனே நாங்க இவ்வளவு கொடுத்தேன், நான் இவ்வளவு கொடுத்தேன்ட்டு சரியா 3ஐயும் பிரிச்சாரு. தனித்தனியா இன்னொரு கவர்ல போட்டாரு. 3 பேர்த்தோட பாக்கெட்லையும் வச்சுட்டு போயிட்டு வாங்க, நன்றி, தேங்க்யூ வெரி மச். இதுக்கு நான் காசு வாங்கினேன்னா நான் கும்பிடுற அந்த சாமிக்கு நான் துரோகம் பண்ணவேன் அப்படின்னு புத்தரை காமிச்சார். பார்த்தீங்களா? அந்த இடத்தில் தான் உலக சமுதாயத்திற்கே மிகப்பெரிய பாடத்தை அந்த மனுஷன் எனக்கு கற்றுக் கொடுத்தான். இதைத்தான் ஆன்மீகம்ங்கிறோம். மனதை எவன் சுத்தமாக வைத்திருக்கிறானோ அவன் மிகப்பெரிய இந்த உலகத்திற்கு நன்மை செய்து கொண்டே இருப்பான். சுத்தமில்லாத மனிதன், சுத்த மனமில்லாத மனிதன் தான் உலகத்துக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கவங்க யாராவது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கவங்க என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா? உன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காட்டு. குர்ரா, நீ என்ன ஆள்னு தெரியாம நான் உட்காந்துட்டேன், தெரியாம உட்காந்துட்டேன். யாராவது கம்யூனிட்டி பார்த்து உட்காந்துருக்கீங்களா? இந்த எங்க பாய் உட்காந்துருக்காரு, பக்கத்திலே இவ்வளவு பெரிய விபூதி அடிச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காரு. இந்த மணி பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஹைவேஸ்காரன் ரோடு ஓட்ட மாதிரி இவ்வளவு பெரிய விபூதியும் குங்குமமா அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்து உட்காந்துருக்காரு. இந்த பக்கமும் பாய், இந்த பக்கமும் பாய்.
உட்கார்ந்துருக்காங்க. யாராவது அதை பத்தி கவலைப்படுறோமா? இந்த உணர்வு எப்படி உண்டாச்சு தெரியுமா? இந்த உணர்வை உண்டாக்கியது வேறு எந்த மாநிலத்திலும் அல்ல, தமிழர்கள் என்ற உணர்வு வந்ததால் தான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கேன் என்ன ஜாதி, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கேன் என்ன மதம்னு தெரியாம நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. அதுதான் நாம் போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த எண்ணம் வரணும்னா ஒரு மனிதனுக்கு அறிவியல் பூர்வமான சிந்தனை வேணும். பக்கத்தில் உட்கார்ந்துருக்கேன் யாராக இருந்தாலும் அவன் மனிதன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு. உடனே வாட்ஸ்அப்ல எவனோ போட்டோ போட்டு லியோனி சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஆடுறா அப்படின்னு புட்டோ போடுறேன். போயிருக்கேன், 1000 கோயிலுக்கு போயிருக்கேன். 600 கோயில் கும்பாபிஷேகத்தில் பட்டிமன்றம் பேசியிருக்கேன். லியோனி 600 கோயில் கும்பாபிஷேகம். ஆனா அந்த கோயில்களுக்கெல்லாம் எனக்கு பரிவட்டம் கட்டி மேலதாளத்தோட என்னை கூட்டு போய் கோயில்ல மாலை போட்டு சாமிக்கு போட்டிருந்த மாலை எடுத்து எனக்கு போடுவாங்க. அப்ப எனக்கு விபூதி வச்சு விடுவாங்க, குங்குமம் வச்சு விடுவாங்க, பரிவட்டம் கட்டி விடுவாங்க. எதையுமே நான் நிராகரித்ததில்லை. காரணம், அந்த இடத்தில் நான் மதத்தை பார்க்கவில்லை, அதை எனக்கு பூசுகிறார்களே அந்த மனிதனுடைய மனங்களை நான் பார்க்கிறேன். அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன அண்ணா இதைத்தான் சொன்னார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்ப்போம், அதுதான் உண்மையான ஆன்மீகம், உண்மையான சிந்தனை. ஆனா இப்படிப்பட்ட நல்ல ஆன்மீகம் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு போயிருச்சு? இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, 3 செய்தி. ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பத்திரிகையில படிச்சேன். ஒரு பெரிய பிரேயர் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 10,000 பேர் ஒரு மைதானத்தில், தமுக்க மைதானத்தில் கூடியிருக்காங்க. அந்த பிரேயர்ல மிகப்பெரிய நற்செய்தியை சொல்லிட்டு இருக்காரு ஒரு போதகர். திடீர்னு பார்த்தா புயல் காத்து அடிச்சு மக்களால உட்கார முடியல. எல்லாம் எந்திரிச்சு எந்த பக்கம் ஓடுறதுன்னு கூட தெரியல. ஆனா எல்லாரும் ஓடி எங்கேயோ ஒரு வாகனங்களை எல்லாம் புடிச்சு கொண்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம உள்ள போனா போதுன்ட்டு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் எது என்று சொன்னால் அவ்வளவு பெரிய மக்கள் கூடியிருப்பதற்கு சரியான இடமாக இருந்தது மீனாட்சி அம்மன் ஆலயமும் திருமலை நாயக்கர் மகாலயம். அத்தனை ஆயிரம் மக்கள் உள்ள போய் ஒரு நாள் முழுவதும் அந்த கோயிலுடைய நிர்வாகத்தினர் அவர்களுக்கு உணவளித்து அந்த காற்றும் புயலும் முடிகிற வரைக்கும் உணவளித்து விட்டு அவர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு மதத்தினுடைய கடவுளை கும்பிடுவதற்காக மைதானத்தில் கூடியிருந்தவர்கள். ஆனால் அவர்களை காப்பாற்றியது இன்னொரு மதத்தினுடைய ஆலயம் தான். அந்த இந்து மதத்தினுடைய ஆலயம் எந்த மதம் என்று பார்க்காமல் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உணவளிச்சது. பார்த்தீங்களா? இதுதான் அறிவியல் செய்த மிகப்பெரிய சாதனை. இதுதான் அறிவியல் பூர்வமான சிந்தனை. மாதா கோயில் இருந்த இடத்தில்தான் இன்று இந்தியாவில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டு செயற்கைக்கோளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னா அதற்கு இடத்தை தியாகம் செய்து கொடுத்தது ஒரு சர்ச், மாதா கோயிலுடைய நிர்வாகம். ஒரு இஸ்லாமியர் கட்டிய கோட்டையிலே கொடியேற்றப்படுகிறது. ஒரு புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு மதத்தினுடைய 10,000 பேரை ஒரு இந்து ஆலயத்தில் வைத்து அவர்களை பராமரிக்க முடிகிறது. இது வேற எந்த நாட்டிலும் இப்படி நடக்காது. இந்தியா என்ற நாட்டில் மட்டும்தான் இப்படி எல்லா மதங்களையும் கடந்த ஒரு அன்பு பாசம் உண்டாவது இந்தியாங்கிற நாட்டை தவிர வேற எந்த நாட்டிலும் உருவாகாது. இந்தியாவுக்கென்று ஒரு மதம் என்று இனிமேல் யாராலும் உருவாக்க முடியாது. அனைத்து மதமும் கலந்த பல்வகை சமயங்களை ஒருங்கிணைத்த ஒரு நாடு இந்தியா. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இன்னைக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். சித்திரை 1ஆம் தேதி இன்னைக்கு அருமையான ஒரு திட்டம், சேது சமுத்திர திட்டம்னு ஒரு அருமையான திட்டம். ஆனா அந்த திட்டத்தை அமுல்படுத்த போன நேரத்தில் ராமர் கட்டிய பாலம் அந்த கடலுக்கு அடியில் இருக்குன்னாங்க. இன்னைக்கு மட்டும் ராமர் உயிரோடு இருந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் போய் ராமரை பார்த்து, ஐயா வணக்கம், நீங்க கட்டின பாலம் ஏதோ கடலுக்கு அடியில் இருக்குன்னு சொல்றாங்க, இது இருக்கா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்படி இருந்தாலும் அதை மாத்திட்டு ஒரு சேது சமுத்திர திட்டம்னு ஒரு திட்டத்தை உருவாக்க போறோம். 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். எங்க நம்ம இந்திய நாடே சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்றீங்கன்னு ராமர்கிட்ட கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பாரு, நான் குகனோடும் ஐவரானோம்
குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம்னு வழியில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களெல்லாம் நண்பராக்கி கொண்டே நான் கடல் பயணத்தை மேற்கொண்டேன். நான் போய் இந்த பாலத்துக்கு ஆசைப்படுவேனா? அதை மாத்திட்டு சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வாங்கன்னு ராமரே கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பார். ராமர் இருந்திருந்தார். ஆனால் ராமர் பெயரை சொல்லிக் கொண்டு இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல திட்டத்தை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் யார்? உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன். இப்படிப்பட்ட அறிவியல் மாற்றங்கள் உருவாவதை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போலி ஆன்மீகம் ஒளியட்டும். விவேகானந்தர் பாராட்டிய, நபிகள் நாயகம் பாராட்டிய, இயேசு பெருமான் பாராட்டிய, புத்தர் கொடுத்த அந்த ஆன்மீகம் வளரட்டும். அந்த ஆன்மீகம் அறிவியல் பூர்வமான சிந்தனையோடு வளர்ந்தால்தான் ஆன்மீகம் செழித்தோங்கும் என்று சொல்லி நாட்டில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவது அறிவியல் வளர்ச்சிதான். அறிவியல் வளர்ச்சிதான், அறிவியல் பூர்வமான சிந்தனை தான் நாட்டை வளர்த்தெடுக்கும் என்று சொல்லி